ஞாயிற்று 10 மணி முதல் 9 மணி வரை இடம்பெறுகின்றது. ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் இமேஜிங் நிறுவனத்தின் ஆதரவில் இடம்பெறும் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான நிகழ்ச்சியாக இன்றும் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க தவறாதீர்கள். வணக்கம் சித்ரா, மீண்டும் இன்னொரு வாரத்திலே இணைந்திருக்கின்றோம். ஆமாம் பிரபா, வணக்கம் நேயர்களே. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே இந்த கடந்த பல வாரங்களாக நாங்கள் மருத்துவ நிகழ்ச்சியை கடந்த பல ஆண்டுகளாக நடத்திய போது கடந்த பல மாதங்களாக மீண்டும் இந்த கோவிட் நோயின் தாக்கம் நியூ சவுத் வேல்ஸிலே அதிகரித்திருக்கும் இந்த வேளையிலே இது பற்றிய பலவிதமான கேள்விகள் எழுந்துள்ள இந்த வேளையிலே நாங்கள் பலவிதமான நிபுணர்கள் மற்றைய வைத்தியர்களை அழைத்து வந்து இந்த நோயின் தன்மை, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதை எவ்வாறு தவிர்க்கலாம் அல்லது அதை குறைத்துக் கொள்ளலாம் என்ற பலவிதமான தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளோம். அதை பற்றி ஆமாம் பிரபா, வளமையாக எல்லாரும் என்னோட டாக்டர் நீங்க கோவிடை பற்றி விட்டுட்டு வேற ஏதாவது கதைங்க ஒன்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அந்த வாழ்க்கை நிலைக்கு எங்களால் போக முடியாமல் இருக்கிறது. இந்த கோவிட் வைரஸ் அவ்வளவு தீவிரமாக பரவுகிறது. நாங்களும் தான் இதை கட்டுப்படுத்தி விடுவோம் என்று எவ்வளவு கட்டுப்பாடு முறைகளை நாங்கள் கொண்டு வந்தாலும் எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. வளமையாக நோய் என்று நீங்கள் எங்களை தேடி வருகிறீர்கள், வைத்தியரிடம் வருவீர்கள் மருந்துக்கு. ஆனால் நாங்கள் இப்பொழுது உங்களிடம் வந்து நிற்கின்றோம், கையேந்தி நிற்கின்றோம். உங்களால் தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். உங்களின் உதவி இல்லாமல் இந்த கொரோனா வைரஸை எங்களால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. எனவே உங்களின் உதவியை நாடி நாங்கள் உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்து நாங்கள் இந்த கொரோனா வைரஸை ஒரு நிலைக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு திருப்பி பழைய மெடிக்கல் ப்ரோக்ராமுக்கு போக வேண்டும் என்றது மிகவும் எனது ஆசை. அந்த தரத்தில் எங்களுடன் இன்று இணைந்திருப்பவர் டாக்டர் வானதி நாகேந்திரா. அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட், தொற்று நோய் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் வானதி. உங்களது மைக்ரோஃபோன் இப்போது வேலை செய்யுங்கள், சொல்லுங்கள். வணக்கம் சித்ராக்கா. வணக்கம் பிரபா அண்ணா. வணக்கம். ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அழைத்து வருவது போன்று இப்போது சித்ரா குறிப்பிட்டது போன்று தொற்று நோய் வைத்திய நிபுணர், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வானதி நாகேந்திரா இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கள். வணக்கம் வானதி. நாங்கள் முன்பு தொடக்கத்தில் இந்த கோவிட் வந்தபோது எப்படியோ நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி எங்களால், எனக்கு ஒரு மாசத்துக்கு முதல் நாங்கள் 17 கேஸ் என்று சொல்லும் போதே நான் உங்களுடன் பேசியிருந்தேன், இதை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போறோம் என்று. இன்றைக்கு நாங்கள் 830 கேஸில் வந்து நிற்கின்றோம். அது இந்த டெல்டா ஸ்ட்ரெயினின் கொடுமை. அந்த டெல்டா ஸ்ட்ரெயினை பற்றி ஒரு விளக்கம் கூறுங்களேன். அது ஏன் இவ்வளவு தீவிரமாக பரவுகின்றது என்பதை பற்றி. இந்த டெல்டா ஸ்ட்ரெயின் அந்த பழைய ஆல்பா ஸ்ட்ரெயினை விட அதன் பிழைப்புக்காக, அந்த கொரோனா வைரஸ் அதன் பிழைப்புக்காக அதன் வெளியுறையை பல பிறழ்வுகள், அதாவது பல மியூட்டேஷன் எடுத்தபடியால அது இப்ப மிக இலகுவாக நம்முடைய சுவாச கலங்களுக்குள் உள்ளிட முடிகின்றது. இதனால் இலகுவாக நாங்கள் அதை தொற்ற முடியும். அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்னென்றால், இந்த அறிகுறிகள் நமக்கு தோன்றுவதற்கு ஒரு 24 அல்லது 48 மணி நேரத்துக்கு முன்னமே அந்த வைரல் பர்டன் மிக அதிக அளவாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு அறிகுறிகள் வர முன்னமே நாங்கள் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு தொற்றுவிக்கின்றோம். இதனால்தான் டெல்டா ஸ்ட்ரெயின் இவ்வளவு வேகமாக பரவுகிறது. எங்களுக்கு அறிகுறிகள் வர முன்னமே அந்த வைரல் பர்டன் அதிகமாக இருக்கின்றது. சுவாசப்பாய் கலங்களினால் அதை எதிர்க்க முடியாமலும் இருக்கின்றது. அதாவது முன்னர் பலருக்கும் இப்படி தொற்று நோய் முதலாவது, அதாவது ஒரிஜினல் சொல்லாமல், அல்லது நீங்கள் அந்த தொற்று நோய் வரும்போது அவர்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வருகின்றது. அதன் பின்னர் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த தொற்றை பரப்பும் சாத்தியம் இருக்கின்றது. இப்போது பலருக்கும் கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 4-5 நாட்களுக்கு அவர்களுக்கு வித அறிகுறிகளும் இருக்காதா இந்த டெல்டா வேரியன்ட்? இந்த டெல்டா வேரியன்ட் அறிகுறிகள் வேற அட்லீஸ்ட் 48 hours 48 மணி நேரத்துக்கு முன்னா அந்த வைரல் பர்டன் அதிகமா இருக்கு.
அதிகமாக எல்லா நோய்களுக்கும், அதாவது கிருமிகளுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் ஒன்று இருக்கிறது இல்லையா? அதாவது எங்களுக்கு முந்தி நாங்க சிக்கன் பாக்ஸுக்கும் இப்படித்தான் இருந்தது. அதாவது அவர்கள் அந்த நோய் அந்த பொக்லிப்பான் வெளியில் வரும் முதலே தொற்றி விடுவார்கள். அது போலத்தான் இதுவும். அப்படி என்று கூறும்போது வானதி, ஒரு ஆளுக்கு அந்த தொடர்பு வருவதிலிருந்து அவர்களுக்கு அந்த நோய் வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? இப்போ இந்த டெல்டா வேரியனுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு இடையில் உங்களுக்கு அறிகுறிகள் வரும். ஆனால் இந்த வேளை 14 நாட்களுக்கு பின்பும் உங்களுக்கு அறிகுறிகள் வரும். ஆகவே 14 days குவாரண்டைனா இருந்து அதுக்கு பிறகும் சில பேருக்கு அறிகுறிகள் வந்திருக்கின்றது. அதாவதுதான் முக்கியமாக உங்களுக்கு யாராவது தொற்று நோய் ஏற்பட்டிருந்தால், கான்டாக்ட் வந்திருந்தால் கட்டாயம் 14 நாட்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டும். என்னால் நாங்கள் சராசரியா 4-5 நாட்கள் தான் அறிகுறிகள் வரும். ஆனால் அதற்கு பிறகும் உங்களுக்கு அறிகுறிகள் வரலாம். இந்த நோயிலிருந்து நாங்கள் உண்மையாக தப்புவதற்கு ஐசோலேஷன், அதாவது எங்களை நாங்கள் அந்த இன்னொரு நோயாளியுடன் தொடர்பு படாமல் இது ஐசோலேட் பண்ணி வைத்திருக்கிறது தான் ஒரு வழி. அதை பற்றி நாங்கள் பின்பு ஆராய்வோம். ஒரு நோயாளிக்கு கொரோனா வைரஸ் வந்தால் எப்படி அவர்களை நாங்கள் இப்போ இந்த சிட்னியில ட்ரீட் பண்றோம்? அவர்கள் அதாவது 830 பேரில் 100 பேர், கிட்டத்தட்ட 100 பேர் ஐசியூவில் இருக்கிறார்கள், 50க்கு கிட்ட வென்டிலேட்டர்ல இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த என்ன மாதிரி நாங்கள் அந்த டெஸ்ட் பாசிட்டிவா வந்ததிலிருந்து எப்படி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ட பண்றார்கள், என்னென்று வென்டிலேட்டர்ல என்ட பண்றார்கள் என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக கூறுங்களேன். இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு முன்னம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் வந்திருந்தால் அதை உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் ஆபீசர் தான் உங்களுக்கு அறிவிப்பார். ஆனா இப்போ நம்பர் கூடினபடியால் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் பாசிட்டிவ் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவித்தல் வரும். அப்படி அறிவித்தல் வந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் டெஸ்ட் செய்த உடனே நீங்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டும். ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் உடனடியாக நீங்கள் 14 நாட்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டும். உங்களுக்கு அறிகுறிகள் வந்து உங்களால மூச்செடுக்க கஷ்டமா இருந்தால், அல்லது நீங்கள் நெஞ்சு வலி வந்திருந்தால், அல்லது நீங்கள் நடக்கும் போது மூச்செடுக்க கஷ்டமா இருந்தால், அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆக்சிமெட்ரின்னு சொல்லுவோம், உங்கள் பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலை நாங்கள் பரிசோதிக்கலாம். அதை நாங்கள் ஆக்சிமெட்ரி மூலம் பரிசோதிக்கலாம். அல்லது அப்படி வந்ததுதான் நாங்கள் கட்டாயம் வைத்தியசாலைக்கு போக வேண்டும். வைத்தியசாலை அவர்கள் உங்களுக்கு பரிசோதனை செய்வார்கள். அந்த ஆக்சிஜன் லெவல் குறைவா இருந்தால் அவர்கள் வைத்தியசாலைக்கு உங்களை அனுமதிப்பார்கள். அதாவது நீங்க சொல்லும்படி ஒரு பாசிட்டிவ் என்ற ரிசல்ட்ஸ் வர்றவர்கள் வந்து தொடக்கத்தில் வீட்டில் தான் கண்காணிக்கப்படுகிறார்கள் இல்லையா? பப்ளிக் ஹெல்த் வந்து அவர்களை வீட்டிலே போய் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய சிம்டம்ஸை பார்த்து கொள்ளுங்கள், உங்களோட டெம்பரேச்சர் பாருங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வருதான்னு பார்த்து கொள்ளுங்க. அதே போல இந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரியும் இப்போது வீட்டில் வழங்குகின்றார்கள். அந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரியை வந்து பாவிப்பது எப்படி என்பதை நீங்கள் உங்களுக்கு சிலருக்கு அது பாவிக்க சரியா தெரியாமல் அதை பாவிக்க தயங்குகின்றார்களாம். எனவே இந்த பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், அதாவது நர்சஸ் உங்களுக்கு வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரியை உங்களோட தரும் பொழுது அதை எப்படி நீங்கள் பாவிப்பது என்பதை விளக்கமாக கேட்டு அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். என்னவென்றால் இப்போது அதுதான் ஒரு பெரிய நல்ல ஒரு என்னன்னு சொல்றது ஆயுதம் எங்களுக்கு. அந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரியில அந்த உங்களோட ஆக்சிஜன் லெவலை வச்சு கொண்டுதான் உங்களுடைய சீரியஸ்னஸ் அசஸ் பண்ணினோம் இல்லையா வானதி? கட்டாயம், எக்ஸாக்ட்லி. அதான் அந்த ஆக்சிஜன் லெவல் கட்டாயம் முக்கியமானது. அதை நாங்கள் கையில வைத்து பரிசோதிக்கலாம். அதப்ப அது 2 வாய் மாதிரி இருக்கும். அதை உங்கள் கைக்குள் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அமுத்தி பிடிக்க வேண்டும். அமுத்தி பிடிச்சா அந்த ரீடிங் ஒரு 4-5 தடவை மேல போன பிறகு அது ஸ்டேபிளைஸ் ஆன பிறகு அந்த லெவலை நீங்கள் வாசிக்கலாம். கையில செய்ய முடியாவிட்டால் நீங்கள் ஏலோப்லையும் நீங்கள் வைத்து பரிசோதிக்கலாம். அதாவது காதின் பக்கத்திலே. இது ஏன் அது ஒரு முக்கியம் என்பதை ஒரு சொல்லுங்கள் வானதி. அதாவது நான் மற்ற விடயத்துக்கும் வர முதல்ல, அதாவது இந்த எமது பகுதிகளில் எமது வானொலியை கேட்கும் நேர்கள் இருக்கும் பகுதிகள் பலவற்றிலே இப்போது கோவிட் இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த தாக்கமும் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆக்சிஜன் லெவலை அளக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி ஒரு சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் COVID-19 இன்ஃபெக்ஷனை நாங்கள்
மைல்ட் டிசீஸ், மாடரேட் டிசீஸ், சிவியர் டிசீஸ் என்று பாகுபடுத்தியுள்ளோம். பெரும்பான்மையானவர்கள் மைல்ட் டிசீஸுக்கு தான் ஆவார்கள். அவர்களுக்கு மாடரேட் சிவியர் டிசீஸ் ஆவதில்லை. ஆனா அந்த சேச்சுரேஷன் 92 விட குறைவாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வைரல் பர்டன் கூடுதலாக இருக்கும். இதனால் அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றால் அவர்களுக்கு அதுக்கேற்ப ஒரு மருந்துகள் கொடுக்க முடியும். நாங்கள் அவருக்கு வித்தியாசமான மருந்துகளை நாங்கள் கொடுக்க முடியும். அதான் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் அந்த ஆக்சிஜன் லெவல். அதோட அந்த ஆக்சிஜன் லெவலை பொறுத்து நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் இன்டிபேட் பண்ண வேண்டுமா இல்லையான்னு யோசிக்கலாம். கடந்த வருஷத்தோட ஒப்பிடும் பொழுது இந்த வருஷம் எங்களுக்கு நிறைய தெரியும். ஏனென்றால் எங்கள் பல பரிசோதனை மூலம் எங்களுக்கு விளைவுகள் தெரிகின்றது. என்ன மருந்து நன்மை, என்ன மருந்து நன்மையை கொடுக்காது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் ஆக்சிஜன் லெவல் குறைந்தால் நாங்கள் சில மருந்துகளை கொடுப்போம். இன்டிபேஷன் அளவுக்கு போனால் நாங்கள் வேற சில மருந்துகளை கொடுப்போம். ஆமாம், இன்று நாங்கள் நியூ சவுத் வேல்ஸில் 2-3 பேர் வீட்டிலே இறந்திருந்தது மிகவும் கவலைக்கூடிய விஷயம். ஏனென்றால் அவர்கள் அந்த சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை பெற முடியவில்லை. அந்த காரணத்தில் தான் நான் சொல்கின்றேன், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்பது மிகவும் முக்கியமானது. அது அதிகமாக பாவிப்பதற்கு பழக வேண்டும். அது நெடுக ஃபிங்கர் அவுட்ன்னு சொல்லும். உங்களோட ஃபிங்கர் சரியா ஃபிட் பண்ணாட்டி ரீடிங்கை சரியா காட்டாது. எனவே அதை நீங்கள் வடிவாக மிகவும் இலகுவானது. நான் இன்று கொண்டு வருவோம் என்று யோசிச்சு சர்ஜரிக்கு போக முடியாது, அதில் வரவில்லை. அது மிகவும் இலகுவானது ஒன்று. அது சீப்பானதுன்னு தான். எனவே தான் ஒரு $50 இங்கே வாங்கலாம் என்றபடியத்தான் அதை பரவலாக இலங்கையில் கூட அதை பரவலாக பாவிக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை, நியூ சவுத் வேல்ஸை பொறுத்தவரையிலே உங்களுக்கு கொரோனா இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட உங்களது நர்ஸோ அல்லது ஹெல்த் ஒர்க்கரோ உங்களுக்கு அந்த பல்சிமீட்டரை தருகின்றார்கள். ஆகவே அதை பாவிக்க தெரியாமல் சிலர் தத்தளித்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் நான் இன்று விளக்கமாக அதன் இம்பார்ட்டன்ஸ், அது நீங்கள் எவ்வளவுக்கு பாவிக்கணும், அதை பாவித்து பழகி இருக்க வேண்டும். அப்படி அந்த ரீடிங் அவர்கள் சொல்லுவார்கள். எந்த ரீடிங், அதாவது வளமையாக 98% அப்படி இருக்கும். அந்த 92க்கு குறைந்தால் நீங்கள் கவலைப்பட இல்லையா வானதி? கட்டாயம் 92 வரைக்கும் நான் 95க்கு குறைஞ்சால் நீங்கள் வைத்தியசாலை போகணும். அது அப்படி பாவிக்க உங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் ஒரு 6 ஸ்டெப்ஸ் நடக்க முன்னம் உங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டமா இருந்தால் அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட ஆக்சிஜன் லெவல் குறைய. அப்ப நீங்க கட்டாயம் வைத்தியசாலைக்கு போக வேண்டும். பல்ஸ் ஆக்சிமெட்ரி மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை. உங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டமாக இருந்தால், நெஞ்சில் அழுத்துவம் மாதிரி இருந்தால், உங்களாலே என்றலாயே உங்களால் எழும்பி நடக்க இயலாமல், அதாவது யூ ஃபீல்ஸ் வெரி சிக் என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களால் இயலாது. இப்போ சில வேளை அந்த ஃப்ளூ வரைக்குள்ள உங்களுக்கு எழும்பி நடக்க இயலாமல் இருக்கும். அப்படியான ஒரு சிக்கா வந்தாலேயே நீங்கள் உங்களோட நர்ஸையோ அல்லது உங்களோட அந்த பப்ளிக் ஹெல்த் யூனிட் ஆக்களை கண்டக்ட் பண்ணி அந்த மருத்துவத்தை நீங்கள் நாட வேண்டும். இது நான் முக்கியமாக கூறுறது காரணம், இந்த 3 இறப்பு வீட்டில் நடந்தது. அது எங்கள் மக்களுக்குள் நடக்கக்கூடாது. நாங்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த வேளையில மற்றொரு முக்கிய விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கு ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்லும் விடயம் தெளிவாக இல்லை என்றால் தமிழிலே மொழிபெயர்ப்பாளர் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே மற்றொரு பழக்கம் இருக்கிறது அது மக்களிடம் பலரிடம் தெரியாத அல்லது முற்று முழுதாக விளங்கவில்லை, அல்லது அவர்கள் சொல்லிக் கொடுத்தும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கூட சொல்லிக் கொடுத்தும் விளங்கவில்லை என்றால் அதை திருப்பி கேட்க தயக்கம் கொஞ்சம் இருப்பது வழக்கம். ஆகவே 2 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஆங்கிலம் பூரணமாக அல்லது ஃப்ளூவென்டாக விளங்கவில்லை என்றால் மொழிபெயர்ப்பாளரை கேளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் உயிரை பொறுத்தது, உயிரை தாக்கக்கூடிய விடயம். ஆகவே அதற்கான வசதிகளை நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் செய்திருக்கின்றது. ஆகவே அதன் மூலம் ஒரு விளக்கமான முறையிலே இப்போது சித்ரா வானதி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் மீட்டரை எப்படி பாவிப்பது என்பது மிக முக்கியம். ஏனென்றால் அதன் மூலம்தான் உங்களது உடம்பின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவர்கள் பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமா, அதை விட எங்கள் மக்களில் இன்னொரு பிரச்சனை, அதாவது எங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் என்று சொல்ல நாங்கள் வெட்கப்படுகின்றோம். அது ஒரு என்னன்னு சொல்றது, இந்த கேன்சர் என்று சொன்னால் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லுவதில்லை. அது போல கோவிட் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் மக்கள் எங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகின்றோம். ஆனால்
உண்மையாக உங்கள் உயிரை விட உங்களை சேர்ந்தவர்கள உயிரும் இதில் இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட வீட்டில் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு வயது கூடிய ஒரு அம்மா இருந்தாலோ உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து ஒரு மைல்டா இருக்கக்கூடும். அதாவது உங்களுக்கு சாடியா தடிமன் வந்த போன மாதிரி இருக்கக்கூடும். ஆனா அதே வருத்தம் வந்து உங்களுடைய அம்மாக்கு தொத்திச்சு என்றால் அவர்கள் உயிர் கூட போகக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த கோவிட் பாசிட்டிவ் என்ற ரிசல்ட்ஸ்ல வந்து உங்களை பாதுகாப்பது மட்டும் முக்கியமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஐசோலேஷன் ரூல்ஸ். அதை பற்றி சொல்லுங்களேன் வானதி. என்ன அந்த கோவிட் பாசிட்டிவ் என்றவர்கள் எப்படி அவர்கள் மற்ற குடும்பத்தினிருந்து ஐசோலேட் பண்ண வேண்டும் என்பது. இப்ப நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சூட்னு சொல்லுவோம், ஒரு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இல்லாவிட்டால் நீங்கள் மற்ற குடும்பத்துடன் தனிப்படுத்துவது மிக கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பாத்ரூமுக்கு வெளியால போகும் பொழுது நீங்கள் கட்டாயம் மாஸ்க முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு தான் போக வேணும். அதோட நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் அந்த பாத்ரூம் முழுக்கத்தையும் நீங்கள் துடைக்க வேணும். அது மிக முக்கியம். மற்றது நீங்கள் உங்கள் சாப்பாடு பாத்திரம், கோப்பை அல்லது தண்ணீர் போதல் எல்லாம் உங்களுக்குண்டு நீங்கள் புறம்பாக வைத்திருக்க வேண்டும். அதை நீங்கள் தான் கழுவ வேண்டும். அப்படி நீங்கள் தனிப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் அதோட உங்கள் வீட்டில் வயதா வந்தவர்கள் இருந்தால் அல்லது இம்யூன் சப்ரஸ் என்று சொல்லுவோம், நோய் தடுப்பு சக்தி குறைவாக இருந்தவர்கள் இருந்தால் நீங்கள் நியூ சவுத் வேல்ஸ் ஹெல்த்தோடு கதைத்து நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் உங்களால் செய்ய முடியும். நாங்கள் போன முறை நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த உத்தரவாதம் கூறியிருந்தார்கள். அதாவது உங்களுக்கு தனியாக வீட்டில் ஐசோலேட் பண்ண முடியாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கு அந்த வசதியை கவர்மெண்ட் வந்து இலவசமாக அதாவது ஒரு அறையை கொடுக்கின்றார்கள். அதற்கு நீங்க பணம் செலுத்த வேண்டியதில்லை. அதாவது தனிமைப்படுத்த வசதி இல்லை என்றால் மற்ற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லணும் சித்ரா. அதாவது கடந்த வாரத்திலிருந்து நீங்கள் கோவிட் டெஸ்ட்டுக்கு போய்விட்டு அந்த ரிசல்ட்ஸ் வரும் வரை வீட்டில் தான் இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ வர மட்டும். அதாவது தனிமைப்படுத்த போது அப்படி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கொடுப்பனவுகள் இருக்கின்றது. அரசாங்கம் இப்போது 380 நினைக்கின்றேன் ஒரு நாளைக்கு இந்த 12 லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாவில் இருப்பவர்களுக்கு இந்த பணத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே அது மற்ற ஒரு விடயத்தையும் நேர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்று 8 மணிக்கு நாங்கள் மற்ற அதாவது நியூ சவுத் வேல்ஸ் வெஸ்டர்ன் சிட்னியிலிருந்து டாக்டர் ஷோப்னா பேக் என்பவர் இணைந்து கொண்டு ஒரு சில தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார். ஆமாம், ஐசோலேஷன் என்று சொல்லும்போது அதாவது நீங்கள் வீட்டிலே தனியே இருக்கும்போது எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க உங்களை எல்லாம் உங்கள இருந்து வருகிற கழிவுகள் எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் என்று யோசிச்சு கொள்ளுங்க. அதாவது கையில் டாய்லெட்டு போனால் கையை கழுவணும், கிச்சனுக்கு போனால் தனியாக உங்களுக்கு பாத்திரம் வச்சிருங்க, நீங்கள் தனியாக எல்லாமே தனியாக வச்சிருங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று இல்லை. நீங்கள் உங்களுக்கு பால்கனி இருந்தால் கார்டன் இருந்தால் நீங்கள் போகலாம். ஆனால் மற்றவர்கள் அந்த இடத்தில் இருக்கும்போது நீங்கள் 1.5 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும், மாஸ்க் வேர் பண்ணி இருக்க வேண்டும். இல்லையா மானதி? கட்டாயம். அதோட நான் இயன்ற அளவு மிக முக்கியமான சமயம் இயன்ற அளவு ஒரு COVID-19 பாசிட்டிவ் பேஷண்ட் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்க மற்றவர்களுக்கும் வெளியே போகாமல் இருப்பது நன்று. ஏனென்றால் இந்த டெல்டா ஸ்ட்ரெயின் ஹைலி இன்ஃபெக்ஷஸ். நாங்கள் ஹவுஸ் ஹோல்டுல மிக வேகமாக பரவுகின்றது. ஒரு ஆள் தொற்று நோய் வந்தால் அந்த ஹவுஸ் ஹோல்டில் அட்லீஸ்ட் 4-5 பேருக்கு வருகின்றது. ஆகவே மிக முக்கியம், ஒரு பாசிட்டிவ் நோயால் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் குவாரண்டைன் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை தான் நாங்கள் க்ளோஸ் கண்டக்ட் என்று சொல்லுவோம் இல்லையா வானதி? அந்த க்ளோஸ் கண்டக்ட் என்ற கண்டக்ட்ஸை சொல்லுங்க. யாரை நாங்கள் க்ளோஸ் கண்டக்ட்ஸ் என்று சொல்றோம், வேற நாங்கள் கேஷுவல் கண்டக்ட்ஸ் என்று சொல்றோம். இந்த க்ளோஸ் கண்டக்ட்னு சொல்றோம் நாங்கள் முகத்துக்கு கண்டு விட்டால் அல்லது ஒரு என்க்ளோஸ் ஏரியாவில் நாங்கள் இருந்தால் அந்த பேரும் க்ளோஸ் கான்டாக்ட். இப்ப நாங்கள் ஒரு ஃபார்மசி போனால் அது ஒரு என்க்ளோஸ் ஏரியா. அங்க தொற்று நோயாளர் அங்க வந்திருந்தால் அதுவுமே நாங்கள் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் தான் சொல்லுவோம். என்னென்றால் ஒரு என்க்ளோஸ் ஏரியா. ஒரு பெரிய இடமா இருந்தால் ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படி இருந்தால்
அந்த தொற்றுநோய் அந்த நாள் தொற்றுநோய் ஏற்பட்ட ஒருவர் போனார், அதற்கு சுற்ற இருந்தவர்கள் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் கேஷுவல் கான்டாக்ட்னு சொல்லுவார்கள். ஆனாலும் அந்த கேஷுவல் கான்டாக்ட்ல டிரான்ஸ்மிஷன் ஏற்படுத்தா, அதாவது இப்போ ஒரு ஊழ்வர்ஸுக்கு போனவர்கள் இருந்து 10 பேர் அல்ல 5 பேருக்கு தொற்றுநோய் வந்தால் அந்த இடம் கேஷுவல் கான்டாக்ட்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் க்ளோஸ் கான்டாக்ட்னு திருப்பி டிஃபைன் பண்ணுவோம். ஆகவே அந்த இடம் எவ்வளவு நேரம் நாங்கள் அந்த இடத்துல இருக்கின்றோம், எவ்வளவு கிட்ட தொற்றுநோயாளோட இருக்கின்றோம், அது என்க்ளோஸ் என்வாயர்மெண்ட்டோ இல்லையோ என்று பொறுத்து அது க்ளோஸ் கான்டாக்ட் கேஷுவல் கான்டாக்ட்னு சொல்லுவோம். அது முக்கியமான க்ளோஸ் கான்டாக்ட் வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் நீங்கள் தெரிந்திருந்தால் உடனடியாக போய் பரிசோதனை செய்ய வேண்டும். பரிசோதனை செய்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தாலும் முழுதாக 14 days கட்டாயம் நீங்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டும். 14 days குவாரண்டைன் பண்ணிட்டு டே 12 to டே 14 இன்னொரு ஸ்வாப் எடுப்பார்கள். அது நெகட்டிவாக வந்த பிறகுதான் உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் சொல்லும் சரி நீங்க குவாரண்டைன்ல இருந்து வெளியேற முடியும் என்று. இது மிகவுமே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏனென்றால் அந்த க்ளோஸ் கண்டக்ட் என்று சொல்லியும் பலர் வெளியில் வந்து ஈவன் மெடிக்கல் ப்ராக்டிசஸ்ல கூட வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்குவதற்காக அல்லது டாக்டரை பார்க்க வந்து அந்த மெடிக்கல் ப்ராக்டிசஸ் கூட க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துள்ளது. எனவே உங்களை க்ளோஸ் கண்டக்ட் என்று NSW ஹெல்த் உங்களை கண்டக்ட் பண்ணிச்சுன்னா டாக்டர்ஸ்க்கு கூட தேவையில்லாமல் போகாதீங்க. டாக்டர்ஸை நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேக்சின் அப்பாயின்மெண்ட் இருந்தால் நீங்கள் அந்த 14 daysக்கு பிறகு தான் நீங்கள் போய் அந்த வேக்சின் போட வேண்டும். அதாவது அந்த 14 நாள் ஐசோலேஷன் போது ஒரு இடமும் நீங்கள் போகக்கூடாது. அதாவது ஷாப்பிங் கூட நீங்க போகக்கூடாது. ஆமா இல்லையா வானதி? ஓமம் ப்ளீஸ். அதான் அது மிக முக்கியம். அதால்தான் உங்களுக்கு இந்த டெல்டா ஸ்ட்ரெயின் இவ்வளவு தூரமாக பரவி இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு க்ளோஸ் கான்டாக்ட்ஸும் வீட்டில் இருந்தால் வெளியாக போகாம இருந்தால் நாங்கள் இந்த COVID-19 கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இந்த க்ளோஸ் கான்டாக்ட் வழியாக போறபடியாக தான் பெரும் கஷ்டமா இருக்கின்றது. அதான் முக்கியமாக வானதி, அதாவது தற்போது இந்த 12 லோக்கல் கவர்மெண்ட் ஏரியா மூடப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக எமது மக்கள் அதிகமாக வாழும் கம்பலன் கவுன்சிலே என்று 180 மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று பிளாக் டவுன், பேங்க்ஸ்டவுன், கேண்டபரி போன்ற அந்த 3 கவர்மெண்ட் ஏரியாவிலே மிக அதிகமாக இருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். முழு இது கடந்த 2 மாதங்களிலே ஏற்பட்ட தொற்று நோய்கள் அனைத்தும் இந்த கோவிட் டெல்டா வந்த அனைத்துமே 75% வீட்டிலே தான் வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் போகும் வாகனத்திலோ அல்லது வேலை தரமோ அப்படியோ இல்லாமல் வீட்டில் ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு தான் வந்திருக்கிறது. இது ஒரு இப்போது வானதியும் குறிப்பிட்டது போல பலரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வது சற்று குறைவாக இருக்கின்றது. வானதி, ஒரு கிட்டத்தட்ட இப்படியாக ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் எத்தகைய வீதங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதாவது நீங்கள் ஒரு இந்த துறையிலே இருப்பவர்கள் டெல்டா ஸ்ட்ரெயின் எவ்வளவு விரைவாக பரவுகின்றது? ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். ஒரு சில அதாவது எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளாக கூட இது இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல ஏனென்றால் நாங்கள் லெபார்டரியில வேலை செய்யும் பொழுது நாங்கள் ஒரு கேஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதை க்ளோஸ் கான்டாக்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப க்ளோஸ் கான்டாக்ட் நாங்கள் 24 மணி நேரத்துக்கு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளும் அவர்கள் பாசிட்டிவாக இருப்பார்கள். அதான் நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு க்ளோஸ் கான்டாக்ட் ஆல்ரெடி உங்கள் அறிகுறிகள் வர முன்னமே அவர்களுக்கு தொற்று நோய் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிகுறிகள் வருவதற்கு கன நேரம் எடுக்கும், ஆனால் ஆல்ரெடி அவர்கள் இன்ஃபெக்டட். இதுதான் மிக முக்கியமான காரணம். அதான் இவர்களை வெளியால போக வேண்டாம்னு சொல்லுகின்றோம். இந்த க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வந்து 14 நாட்கள் கட்டாயம் வெளியால போக வேண்டாம். ஏன்னா வெரி ஹை வைரல் பர்டன் வருகிறது. உடனடியாக நாங்கள் கடந்த வருஷ அல்பா ஸ்ட்ரெயினை விட இந்த டெல்டா ஸ்ட்ரெயின் வெரி ஹை வைரல் பர்டன் வருகின்றது. ஆகவே மற்றொரு விடயம், பலரும் மீண்டும் மீண்டும் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட உடனடியாக சென்று பரிசோதனை செய்யுங்கள். பரிசோதனை செய்து போட்டு ரிசல்ட்ஸ் வர மட்டுக்கும் ஐசோலேட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வரும் செய்திட்டம் தானே என்று சில வேளை எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் செய்துட்டோம் டாக்டர்ன்ட்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் ரிசல்ட்ஸ் வரும் மட்டும் அவர்கள் ஒரு இடமும் போகக்கூடாது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமானது, நான் அந்த கண்டக்ட் ட்ரேசஸ் தே ஃபைண்டிங் இட் ஹார்ட். என்னென்னா பல மக்கள் உண்மையை கூறுவதில்லை. எங்கு போனோம், யார் யாருடன் இருந்தோம் என்பது நீங்கள் உண்மையை கூறுவது எவ்வளவோ அவசியம். எவ்வளவோ அந்த கண்டக்ட் ட்ரேசஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்றீங்க. உண்மையா நீங்க அந்த நோயை பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா வானதி? நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்காவது நீங்கள் அதை சொல்ல வேணும். என்னென்றால் இப்ப COVID-19
இருந்து தப்ப முடியாது. என்ன ஆஸ்திரேலியாவில் COVID-19 நாங்கள் ஒருத்தரும் தப்புறது சரியான கஷ்டம். ஆகவே நாங்கள் மற்றவர்கள் COVID-19 இருக்கிறார்கள் நாங்கள் இடம் போடக்கூடாது. எல்லாருக்கும் COVID-19 வரத்தான் போகின்றது. ஆகவே நாங்கள் போன இடங்கள் அல்லது எங்களை வந்து விசிட் பண்ணவர்களுக்கு நாங்கள் உண்மையாக சொல்ல வேண்டும். என்றால் கவர்மெண்டோ வைத்தியர்களோ உங்களை நாங்கள் இடை போடுவதில்லை. உங்கள் காவல்களை நாங்கள் வெளியாருக்கும் ஒருத்தருக்கும் சொல்வதில்லை. நீங்க எங்க வேலை செய்கிறீர்கள், உங்கள் வயசு அதுகள் ஒன்றும் நாங்கள் வெளியாரு ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஆகவே உண்மையாக சொல்லுங்கள். உண்மையாக சொன்னாதான் நாங்கள் இலகுவாக உங்களுடைய க்ளோஸ் கான்டாக்ட்ஸை கண்டுபிடித்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு சொல்ல வேணும் வானதி, அதாவது புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலம் நீங்கள் இந்த சரியான தகவல்களை இவர்கள் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் மறைப்பீர்களாக இருந்தால் அதற்கும் ஒரு ஃபைனை இப்போது கொடுக்கின்றார்கள். இதுவரை அப்படி கொடுக்கவில்லை. ஆகவே அது முக்கியம். மற்ற முக்கிய விடயமாக இந்த தண்டப்பணம், ஃபேஸ் மாஸ்க் போடாமல் விட்டால் $500 மற்றது ஐசோலேட் பண்ணாமல் இருந்தால் $5000 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற விடயமாக நாங்கள் சொல்ல வேண்டியது வானதி, அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்க், அதை பற்றி சரி சொல்லுங்கள் மீண்டும். இந்த முகமூடி நாங்கள் வெளியே போகும் பொழுது கட்டாயம் போட வேண்டும். ஏனென்றால் எங்களை சுற்ற இருக்கிறார்கள் யாருக்கு COVID-19 இருக்கு, யாருக்கு COVID-19 இல்லை என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் வெளியே செல்லும் பொழுது முகமூடியை கட்டாயம் போட வேண்டும். இந்த நேரம் போட வேண்டும். நாங்கள் கதைக்கும் பொழுது முகமூடியை கீழே கதைத்து வைக்கிறார், அல்லது நாங்கள் முகமூடியை வெளியால் எடுத்து வச்சுட்டு கதைக்க முடியாது. ஆகவே கதைக்கும் போது மிக முக்கியமாக தேவை. கதைக்கும் போது தான் நாங்கள் ஏரசால் ஜெனரேட் பண்ணுகின்றோம். அப்பதான் அந்த தொற்று கிருமிகள் மற்றவர்கள் போகின்றோம். அது எந்நேரமும் முகக்கவசத்தை ஒழுங்கா போட வேணும். மூக்கு மேல போட வேணும். வாயை மூக்கையும் கவர் பண்ணி இருக்க வேணும். உங்களுக்கு அது லூஸா இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், டபுள் கிராஸ் பண்ணி டைட்டன் பண்ணலாம். அவை எந்நேரமும் முகக்கவசம் போட வேணும். இது நாங்கள் COVID-19 இப்போ இனி ஒரு 4-5 மாசத்துக்கு நாங்கள் முகக்கவசம் போடத்தான் வேணும். ஆகவே நீங்கள் முகக்கவசத்தை போடுறதுக்கு நீங்கள் கெட் யூஸ்ட் டு இட். ஆமாம், அதாவது நேர்கள் அறிந்திருப்பீர்கள் இன்று நள்ளிரவு முதல் நியூ சவுத் வேல்ஸில் நீங்கள் எங்கு இருந்தாலும் வெளியில் போகும்போது முகக்கவசம் அனைவரும் போட வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு காலமும் வெளியில் அல்லது எக்ஸசைஸ் செய்யும் போது அல்லது வெளியில் போகும்போது தனியாக இந்த 12 லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாவில் தான் தேவைப்பட்டது. இன்று நள்ளிரவு முதல் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கு போனாலும் வெளியில் போகும்போதும் உள்ளுக்கு போகும்போதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அந்த தண்டப்பணத்தையும், அதாவது நான் குறிப்பிட்டது போல $500 அதிகரித்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து நேரங்களிலும் நீங்கள் அதை அணிய வேண்டும். இது அரசாங்கம் தண்டப்பணம் அல்லது கட்டுப்பாடு என்று விதிப்பதிலும் பார்க்க, இதை அணிவதன் மூலம் நீங்கள் உங்களை பாதுகாக்கின்றீர்கள், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கின்றீர்கள், உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்களை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள். ஆகவே மிக முக்கியமாக அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். மாஸ்க் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் என்று நாங்கள் சொல்லுவதை விட நாங்கள் அதை போட்டு பழகி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வைத்தியர்கள் ஒரு 2 வருஷமாக மாஸ்கோடு தான் சீவிக்கின்றோம். எனக்கு மாஸ்க் போடுறதுக்கு மாஸ்க் போடாக்கும் வித்தியாசம் தெரியாது, அவ்வளவுக்கு பழகி விட்டது. எனவே இது பழக்கம். சில வேளை தொடக்கத்தில் எங்களுக்கு போடும்போது கண்ணாடி எல்லாம் ஃபோக் பண்ணும், கண்ணாடியை கலட்டி துடைக்க வேண்டும், மற்றது இந்த மூக்குல நிக்காது. அப்ப அதுக்கெல்லாம் இப்ப அந்த மெட்டல் இருக்குது, அதை நீங்கள் அமர்த்தலாம். இப்ப உங்களுக்கு உகந்த துணியில் நீங்களே செய்து கொள்ளலாம். இந்த மாஸ்க் சரியான அந்த என்னட்டு எத்தனையோ பேஷண்ட்ஸ் அடிச்சு, ஐயோ டாக்டர் ஒரு லெட்டர் தாங்கோ மாஸ்க் எக்ஸம்ஷன் நாங்கள் கொடுப்பது இல்லை. அன்லஸ் தேர் இஸ், நான் சொல்றது உங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் தரக்கூடாது. இது உங்களுக்காகத்தான், உங்களை நாங்கள் நோயிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை மாஸ்க் போட சொல்றோம். இதுக்கு வேற ஒரு ரீசனும் இல்லை, இல்லையா மாலதி? கட்டாயம். ஆகவே நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக இந்த கோவிட் தாக்கம், இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தல், இதற்கு சமூகமாக சமுதாயமாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்றால், நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் பின்பகுதியிலே இந்த நன்மைகள், அதாவது இந்த கட்டுப்பாட்டு கொண்டு வருவதன் மூலம் வாழ்க்கை முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக விரைவில் கிடைக்க இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வேக்சின் அவற்றையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்று நம்முடன் மற்றது இப்போது இணைந்து கொள்ள இருப்பவர் டாக்டர் ஷோப்னா பேக், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் மேற்கு சிட்னி சுகாதார பொது வைத்திய அலகின் பணிப்பாளராக இருக்கின்றார், டைரக்டர் ஆஃப் வெஸ்டர்ன் சிட்னி. ஹலோ ஷோப்னா, கேன் யூ ஹியர் அஸ்?
I can. Thank you, and good evening. Thank you for Good having evening. me. Good evening. Welcome to ATBC Tamil Radio, and we thank you for coming on a Sunday. No problem. Along with me, I have Dr. Chitra Harinsesan. She's a GP. I work in the Cumberland area, Shopna, so very tensed. Very tense. Very. And on the other window, who we have is Dr. Vanathi Nagendra. She's an infectious diseases specialist with New South Wales Health and Liverpool Hospital, I believe. So what I will do, we will ask a few quick questions, mainly targeting the area of concern for our listeners. And I will also possibly, me or Chitra will also translate quickly in Tamil as well, if it's all right. நேர்களே, இன்று நம்முடன் இப்போது இணைந்திருப்பவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் மேற்கு சிட்னி சுகாதார சேவை பொது வைத்திய அலகின் பணிப்பாளர் டாக்டர் ஷோப்னா பேக் அவர்கள். First of all, Shopna, the question arises. I think our studio is not far from Cumberland, and we are in Parramatta Council and Blacktown and few other councils. We have big numbers going, and the spread seems to be spreading. So what's a key message for you at this moment about why it's happening and what we can do? Okay, so I think I'll start with maybe why this is happening. Then I'll tell you a little bit about what we can do, and fortunately, it's something that we've all got quite good at hearing and doing. But I think it's just looking at what else we can do, and also the third thing is, probably what we can do, to protect ourselves. So what we are seeing, I guess, is, when we have cases in the community and when we talk about cases with this, where we have unlinked chains at the moment at this number, the first thing we know is that it's very hard not to try and imagine that every time you leave the house, it's what we hear. Every time you leave the house, you know that you could come into contact with someone who either is a close contact, but they don't know it yet. Mm-hmm. Or they may be, in fact, have a case, but they're well at the moment. They don't know it yet. And so if we know that when there is so much cases around, unfortunately, we know that transmission with Delta virus particularly is going to happen quite quickly. And so by the time that we are symptomatic, have any symptoms, so whether it's a sore throat or a cough or even a fever, what we know is that it's already spread to the people who are closest to you. What we are seeing with this current time, in particularly in Western Sydney and in Auburn, Cumberland, Parramatta, is that by the time we identify people with the disease, with COVID-19, it's already gone into the household or the workplace. So one of the reasons to explain the numbers is a lot of it is households. We know that in our community, and we have such a diverse community, it's what we love about Cumberland and Western Sydney, is that there's so much diversity, but we also have people in our family, multi-generational. We don't have just one or two people who live in the household with us. And we may have people sharing our home with us more than normal than in other parts of New South Wales. So what we are seeing is cases, by the time we pick it up and we get the household tested, they've already spread it to many, many people. We're talking large numbers of people in the family. And all of these people didn't know it yet. They don't know that they had it until we found them and asked them to get tested. They've also already gone to work. And so once we've asked them to isolate, we are then trying to contact trace. So when we see this number in the community, unfortunately, what we do need to do is try and reduce the amount of movement, reduce the number of people we are all coming into contact with. And that can be hard because we are also either working in essential authorized, workers, or we are also coming into contact with our family who we live with. So I think that's one of the reasons what we're seeing at the moment. The other thing, and I guess it's not easy to see, is why are we seeing this number? It's because we're actually getting the community tested. So we don't know what we don't test. And so I think what we can say is we have to admit that our community is listening to that message. Bigger numbers of testing happening. There is a lot more clinics and accessible clinics in our area in Western Sydney. The community is understanding that it is around us and it is there's a lot going on.
And they also know that they have to get tested. And I think that's another reason why we are seeing high numbers. Right. I will just do a bit in Tamil. ஆமாம் நேர்களே, இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ஷோப்னா பேக், நியூ சவுத் வேல்ஸ் மேற்கு சிட்னியின் இணைப்பாளராக இருக்கின்றார். மருத்துவத்துறையில் இங்கு நாங்கள் பேசிய விடயங்கள் தான் தற்போது சித்ராவும் வானதியும் கூறியது போல, எமது மக்கள், முக்கியமாக இந்த மேற்கு சிட்னியில் இருக்கும் மக்கள் மற்றைய நியூ சவுத் வேல் அல்லது சிட்னி மாநகரின் மற்ற பகுதிகளில் இல்லாதது போன்று பல இன மக்கள் இருப்பதன் காரணமாக அங்கு அவர்கள் 2-3 தலைமுறைகள் ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள். அதாவது அம்மம்மா, பேரப்பிள்ளை என்று அனைவரும் ஒரே வீட்டில் இருப்பார்கள். பொதுவாக வெள்ளை ஆஸ்திரேலிய இனத்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது அப்படியான கலந்த வீடுகள் வலு குறைவாக இருக்கின்றது. அதன் காரணமாக குடும்பங்களுக்குள்ளே இந்த தொற்று நோய் மிக அதிகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த மற்றது முதலில் நாங்கள் மீண்டும் கூறியது போல இந்த தொற்று மிக விரைவாக பரவுகின்றது. அதை பற்றி அறிய முதல்ல என்னென்றால், நாங்கள் வெளியிலே வெளிக்கிடும் போது, அதாவது அந்த க்ளோஸ் கண்டக்ட் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் முன்னமே நாங்கள் அவர்களிடமிருந்து நோய் தொற்று பரவுகின்றது. நோய் தொற்று பரவுகிறது. அதனால் தான் இவ்வளவு கெதியாக பரவுகிறது என்றும், பலர் ஒரு வீட்டில் ஒன்றாக இருப்பதனால் அவர்களுக்குள் பரவுவதும் கூடுவது என்று, அதைவிட நோய் தொழிலுக்கு போகும்போது அங்கும் எங்களுக்கு தொற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று, அதனால்தான் இவ்வளவு கூடிய நம்பர்ஸ் எங்களுடைய ஏரியாவில் இருக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார். அதுடன் அவர் கூறியதுக்கு இன்னொன்று, நாங்கள் கூடுதலாக டெஸ்ட் பண்ணுறோம். அது ஒரு நல்ல விடயம். அதாவது நமது சமூகத்தினர் அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு அமைய சோதனைகளை அதிகம் செய்வதன் காரணமாக இருக்கின்றார்கள். Thanks very much, Shopna. I think the next question I will have is the numbers are increasing and we are bringing new orders now. New restrictions are going to be in place from tonight. What is it trying to achieve? So I think what we're trying to achieve is, there's a couple of things. One, we're trying to limit movement to as little as possible. And sometimes that's not easy, but they are trying to look at reducing the number of movements. So it's not just about, let's say, for example, you go and you're by yourself. We go and we do our work, but we go and get some petrol. We go to the shop. We go, all of these different visits, if we do it multiple times, or we go to, say, 5 different areas, what happens is it means that there are 5 different places where if I am infectious, I can spread it to other people. So the first thing it's trying to do is asking me to say, okay, do I need to go to work? Can I work from home? And that's obviously one component. Then if I do need to go to work, how can I go to work and make sure that I am doing it in a COVID safe way? Not just for my neighbors and my community, but also for my workplace. And then when I am out and do need to go get some groceries, for example, or petrol, that I'm doing it in a COVID safe way. But I think before I go out, I say I'm not going to go to the shops twice during the day. I'm going to go once during the week. I'm going to make it very quick. I'm going to make sure that I am well. I'm not sick. I don't have any symptoms. And if I am sick, I'm going to go get tested and stay at home. Wait for my result, but do click and collect. So it's just asking, if everyone did that as well, we would reduce the number and try and get on top of what's going on at the moment. What is happening is it's about numbers. If everyone is even just going to 2 places during the day, that's still a lot of places where transmission can occur. And we also know, though, that while these orders are there, it's trying to help people understand why it's just so critical at the moment. For some people, we will have to go to work. You will have to use the school or the childcare. So it lost it. ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்பிலே அவர் மீண்டும் இப்போது இணைந்து கொள்வார் என்று நினைக்கின்றோம். இங்கு முக்கியமாக இவர் சொல்லிக் கொண்டிருந்த விடயம், அதாவது இந்த புதிய கட்டுப்பாடு. ஆமாம், sorry Shopna, keep going. I think we missed about the first 30 seconds. Oh, sorry, I'm so sorry. The connection. What we are also looking at is, we know that this is the critical time,
And we're trying to use the orders to try and provide some rules to some people, not a lot, but there are still some people who are not able to, I guess, not able to do what we're asking them to do. And it's allowing us to say, look, we're at a critical point in time. It is quite scary for all of us, but we also know that there are things we can do. And these orders are really just to try and ask all of us to say, limit our movement at the moment and really consider what we do. So I think the orders are just tools and strategies. I think what we're trying to ask everyone is come back to, what do we know? We know what works. One, we know that if we are symptomatic and are sick, even if you think you don't feel too sick, we're saying, please stay at home, go get tested and stay at home. That's the first thing. If anyone in your family is just a little bit sick, just go get tested and stay at home, because what we worry at the moment is anyone who has any symptom, no matter how little, it could be COVID because there's so much in the community. We're asking people to say, okay, can I do shopping? Can I work in a different way just for a little while we're getting over this pandemic? And then what we're also saying is, what can we do? We can actually get vaccinated. We know that at the moment, vaccine is through our GP practices, through pharmacies. We have Kudos Arena, we have vaccination hubs. We also know this question might be that they don't know what they should do. And I guess we've got the experts here with the GP and infectious diseases physician. What we are asking people to do is say, look, if you have questions, that's so normal, very normal. Speak to your local doctor and talk about your concerns or any questions about the vaccine. But what I would say what we can do is COVID safe measures, stay at home when we don't need to go out, wear a mask, follow the health advice, check in, because if you are at a site, contact tracers can get in touch with you and make sure we look after you and your family, and really get vaccinated, talk to your GP. I think before I probably I will do that translation at the end. I think one other question is about, while people are stuck here, people are also have difficulty traveling or going to work or restricted in their thing. Plus, they may have a lot of people at home. The impact of mental health. What are the issues and what is the options available for people in this area, in the lockdown area? So I actually think the doctor, our GP, local colleague, will probably have more expertise in this referral process, because obviously I work in public health. I'm not an expert, but I am aware that there's a lot more focus, particularly during this pandemic, for mental health. And I don't think that we truly appreciate and understand the impact. So I think the first thing is to say that, I can't imagine what this is, because for everyone who is going through this, the impact, whether it's from work, home, diagnosis, so people, being diagnosed or having to isolate, I can't imagine what that is. But I can say what we do have is there is a lot more services through community mental health. We do have a lot of rebates now coming through to provide mental health services through local GPs as well. And as part of anyone who is diagnosed with COVID or is a close contact, as part of our contact tracing process, we actually do link into mental health referrals. And this is not for anyone who has a particular visa or any kind of particular classification, if they are from Australia or permanent resident. We're saying that anyone who is affected by COVID, because they're a patient or a close contact, we want to link them into the resources that we know that they might need and look at what we can do. I'm not saying it's everything they need, but I guess we're trying to do what we can. And also, I guess our role as public health is also to advocate for what issues are coming from these from families. So we hear a lot of issues that maybe they come and say, look, this hasn't been considered. Can you help me with this? And that is our role, is also to raise this. So if our local services don't have this, we need to say, okay, well, this seems to be coming up time and time again with individuals or families in the community. How can we look at this? So I guess it is part of a reiterative process. So we always know that things do take time sometimes, but it's also about getting that feedback from community about what is going to help them at the moment.
Right. I think probably the last one to close out on a positive note. Like you said, the vaccination intake is vaccination rate is pretty high, more than what government expected a month ago, and probably around 120, 130,000 doses a day. So if we are going to hit the 70% target of vaccinated population, what are the positive things people can expect in a month or so? I think we are losing you. I think. Oh, sorry. Can you hear me? Yeah. Yeah. Now I can. Yeah. And I feel like, I'm talking to experts here because I'm sharing this space with clinicians yourself, so you don't really need me. But what I would say is the positives. We know that the vaccines we have currently, and we have more access to currently because of the situation that New South Wales is in, is we know the vaccines work and are highly effective at ensuring that we don't end up in hospital or needing to ICU treatment or needing to be ventilated, so have a machine breathe for us. So I think that's the first thing we know. These vaccines are effective at preventing us from actually ending up in ICU and particularly having any deaths, because that's the last thing we want. What we also know, though, is even with one dose of the vaccine, and this is Pfizer or AstraZeneca, what we know is we're starting to see, even with one dose, it does prevent transmission. So if I'm vaccinated and somebody I'm close to has COVID, even if they can transmit it to other people, they are less likely to be able to transmit it to me if they are vaccinated. Right. I'm also less likely to get sick if I'm vaccinated, but if I do get it, I might have a little illness, but I don't need to go to hospital and I'll stay at home. You will not be in the ICU, isn't it? I won't be in the ICU. And I guess what we know is people who do end up in ICU or who are very sick with COVID, we know that the recovery is not just once they come out of ICU. They end up having a lot of recovery time at home or in the ward, as well as, so they're now cleared from being infectious, but they end up having to stay in hospital for recovery. And then even after they go home, they're still feeling the effects of COVID on their breathing and their lungs, as well as their general, how they feel. And we don't know everything about COVID at the moment. We know a lot more than we did 18 months ago. But what we are trying to prevent is that impact. And these are young, healthy people, not just people who are so vulnerable. So I think that's the good news. We know that these vaccines are going to work and it's going to help us prevent that. And that's what we're really trying to do. The other thing I say is once we do get that 70%, what we're also finding is you're trying to provide a ring of protection around people who can't get vaccinated. So when we talk about herd immunity, and we do need to be aiming for herd immunity, it might take us a bit longer. But the reason we do this is to say within a family, for example, in 10 people, if we can vaccinate 7 of the 10 people, and let's say one person comes into that family who happens to have COVID. Why? Because we know COVID is going to be with us for a while. It means that there are 7 people standing in the way of the 3 people who are not vaccinated. Now, it's not 100% protection, but what we're trying to do is build that kind of wall of protection around people who, whether for age, whether for various reasons, they can't have the vaccine at the moment. That's what we're trying to do. So I guess what we're trying to tell the community, the positive step is we know what we can do. We also know how to protect ourselves and our community from getting COVID. We can do things now. So we still need to mask, get tested, stay at home where we can, but also look at after our mental health. Because I think you're right. I don't have the answers for mental health, but I do know we can help each other. Point, yeah. And get vaccinated. Shopna, before you let go, we have a Western Sydney Division GPs. We have a WhatsApp group. We share messages and we help our patients. And on behalf of the GPs, I would like to ask 2 things from you. One is that when the patient's diagnosed with COVID positive, we don't hear from you, public health. We only hear from the patients. Patients ring us and tell us we are COVID positive. They don't know what to do.
they haven't actually even heard from the public health. And we don't know what to say, except saying that you will be conducted by the public health soon. Stay home, isolate yourself. So we would like you to involve us. If we are notified by the public health, like our patients positive, we can support our patients in many ways. It helps us a lot. We only get discharge summaries now. We only hear from the patients. We only hear from the discharge summaries, something that I'm actually on behalf of the other GPs, I'm letting you know. The second thing is the vaccination. We have opened up enormous amount of vaccination to younger people, others, but they all have to go to Olympic Parks. Why can't we have a hub for ourselves? Because there are patients that fortunately I have both vaccine in my practice. There are kids at 19, they stood there for 3 hours and came back to me saying, "Doctor, give me the AstraZeneca," because they don't want to. Why don't we have something locally for our area so that we can actually get, and also not many GPs have both vaccines available in their practice. That's very sad, because the patients really like to come to us. They trust us more than anybody. So they like to come to us and get the vaccination, get advice from us. So these are more than, it's a request from us to consider having a local hub, including Pfizer. We know that we all have enough AstraZeneca, but Pfizer is the one everybody wanted. We know from all our patients, whoever who hasn't been vaccinated, waiting for Pfizer or something else. So AstraZeneca is sitting in the fridge. We are trying to sell as much as possible. Whoever is eligible, anybody above 18, if they come to our door, we try and sell as much as possible. So please consider a hub, and please include us in COVID management. Thank you, Shopna. Oh, no problem. And thank you, Doctor. I think one of the things I can say is I will definitely take those points and pass them on. I only work in the public health unit. We're a small little team in this big system, and we don't have we actually don't have the initial notification point until it comes to us. So as you say, that's actually done centrally. But I have already reached out to the primary health network as well as at the ministry level to actually look at how we can better embed and link in GPs, local GPs. So it's definitely something that I think is a very good suggestion, and I think would be really useful for patients to have their GP alongside them. Especially for Completely understand. Completely understand. And I think it's we have this current systems, and the way it is set up is what was already set up before. It's not something that can change and pivot very quickly when we need it to in a pandemic. And so we are trying to use the same system that's been in place for a long time to try and do new and innovative things that we never used to do. And so I guess that's my general comment, but I do think you're absolutely right. And with the vaccine, also the request, it's something that is discussed, and I will definitely raise. I too would agree with you. And it's something that I've also advocated for as well. So we'll see what happens, but definitely, hopefully we'll be able to make some movements in that space. Thanks very much, Shopna, being a Sunday night, but we do this program once a week, but mostly we cover every other topic. I think in the last few months, we've been doing a lot of this COVID, especially in the last 4 or 5 weeks. We've been doing it almost on a weekly basis to educate the community, and we really appreciate your time for being there here tonight. Oh, no problem. Thank you for having me. I feel like I know maybe it's more to just be able to meet all of you. I think all of you are doing an amazing job, because you're the one who is actually giving the same information that I happen to say, but you're actually doing the actual message delivery and actually putting it all together. So it's really important. So just to thank you for what you're doing to make sure those messages are reaching the community, because that's really important. We won't be able to do this without you and your team. Thank you very much. I appreciate coming on ATBC. Bye-bye. Bye. நேயர்களே, இதுவரை இணைந்து கொண்டவர் டாக்டர் ஷோப்னா பேக்,
மேற்கு சிட்னி சுகாதார அமைப்பின் இணைப்பாளர் அல்லது டைரக்டராக இருக்கின்றார். முக்கியமாக அவர் பல விடயங்களை சொன்னது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதே விடயங்களை தற்போது இதுவரை டாக்டர் வானதி மற்றும் டாக்டர் சித்ரா ஆகியோரும் இங்கு பேசியிருந்தார்கள். அதிலே அவர் மிக முக்கியமாக அல்லது ஒரு வித்தியாசமானது என்று நான் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த புதிதாக இன்று நள்ளிரவில் இருந்து வரும் இந்த சட்டமானது மக்களை நசுக்குவதற்காகவோ அடக்குவதற்காகவோ இல்லை. அந்த தொற்று நோயின் எண்ணிக்கை வீச்சு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதை குறைப்பதற்கான முயற்சியில் ஒரு கட்டம்தான். இதில் இன்னமும் முக்கியமான விடயம், மக்கள் அனைவரும் தங்களுக்குரிய கடமைகளை செய்தால்தான் இந்த எண்ணிக்கையை குறைக்கலாம். அதன் மூலம் தொற்றாளர்களை அடையாளம் காணலாம் அல்லது இந்த தொற்றின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அதிலும் மிக முக்கியமாக இந்த வேக்சின் என்பது இந்த தடுப்பூசியின் எண்ணிக்கை மிக அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த தடுப்பூசி வேலை செய்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். முக்கியமாக மீண்டும் நீங்கள் பார்க்கலாம், இங்கு வைத்தியசாலையில் தற்போது கோவிட் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தற்போது 95 பேர் ஐசியூவில் இருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் கூட முழுதாக வேக்சின் எடுத்தவர்கள் அங்கு இல்லை. அதாவது அதில் 8% முதலாவது டோஸை எடுத்திருக்கின்றார்கள். மற்றொரு விடயத்தையும் ஸ்வப்னா சொன்னதின் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால், நானும் அதிகமாக இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியிலே வெளிக்கிடும் போது உங்களுக்கு கோவிட் தொத்துவதற்கு சான்ஸ் இருக்கின்றது. அதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஈவன் டாக்டர்ஸ்டே போறதுக்கு கூட நீங்கள் கட்டாயம் தேவையா. இப்பொழுது அதிகமாக டெலிகன்சல்ட் சொல்லி நாங்கள் என்கரேஜ் பண்ணுகின்றோம். அதால நாங்கள் உங்களோட ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு இல்லை. நாங்கள் போன்ல கதைச்சு நீங்கள் நேரடியாக வர வேண்டும் என்றால் நாங்கள் நேரடியாக உங்களை பார்ப்போம். உங்களால் போன்லேயே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஒரு ரெஃபரலோ ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ ஏதாவது நாங்கள் செய்யலாம்னு சொன்னால் என்ன, அதிகமாக டாக்டர்ஸ் வர்றது ஒரு எக்ஸ்கியூஸ், பிகாஸ் தட்ஸ் a legitimate. ஆனால் சித்ரா அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கின்றது. அதாவது தற்போது பனிங் செய்ய மூடிவிட்டார்கள். அதனால் இன்னும் கூட பேர் உங்களிடம் வருவார்கள். ஏனென்றால் மென்டல் ஹெல்த் வைஸ் இட்ஸ் குட். எங்களிடம் நிறைய பேஷண்ட்ஸ் முந்தி அதிகமாக வயசு போனவர்கள் கதைப்பதில் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லையா. இப்பொழுது அவர்களுக்கு வர முடியாது. மிகவும் கவலையான விஷயமான, எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் கண்ட்ரோலா இருப்போமோ அவ்வளவு காலத்துக்கு நாங்கள் வெளியிட தேவையில்லை என்றால் அதை குறையுங்கள். அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை ஷாப்பிங் போவதென்றால் கூட சுருக்கமாக சென்று ஒரு கிழமைக்கு ஒருக்கா போவதென்றால் பால் கூட நீங்க 2 பவுத்திலை வாங்கி வைக்கலாம். மற்ற உடனே போய் வாங்க வேண்டும் இல்லை. அதாவது ஒரு கிழமையில் ஒரு கால் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களோட ஷாப்பிங்க முடியும் என்றால், ஒவ்வொரு முறை நீங்கள் வெளியில் வெளிக்கிடும் போது உங்களுக்கு கோவிட் தக்குவதற்கு சான்ஸ் இருக்கிறது. வானதி, நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் மருந்து எடுப்பதற்கு நீங்கள் பார்மசிக்கு கூட போக தேவையில்லை. நாங்கள் எலக்ட்ரானிக் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கின்றது. நீங்கள் தமிழ் கடைக்கு கூட போக தேவையில்லை. ஏன்னா தமிழ் கடையும் அவர்கள் ஹோம் டெலிவரி செய்கிறார்கள். சாப்பாடு கடையும் கூட ஹோம் டெலிவரி செய்கிறார்கள். நீங்க மற்றவர்களோடு கதைக்க வேணும் என்றால் கட்டாயம், உங்கள் மனநோய்க்காக கதைக்க வேணும் என்றால் உற்றார் உணவர்களோட தொலைபேசியிடம் கதையுங்கள், வாட்ஸ்அப்ல எடுத்து கதையுங்கள், ஜூம் மீட்டிங் செய்யுங்கள். நான் அதுதான் என் அம்மாவை நான் சந்திப்பது 8 வாரமா நான் காணவில்லை. அவனா ஒவ்வொரு நாளும் அவரோட ஜூம் மீட்டிங் கதைப்பதால் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. நாங்கள் அப்படி ஜூம் மீட்டிங்ல கதைக்கலாம், உற்றாரோட நண்பர்களுடன் ஜூம் மீட்டிங்ல கதைக்கலாம், வாட்ஸ்அப்ல கதைக்கலாம். அப்படி நாங்கள் மென்டல் ஹெல்த்தை நாங்கள் உயர்த்தி வச்சிருக்கலாம். அதான் வானதி, ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த கோவிட் முதலில் ஆல்பா ஸ்ட்ரீம் அல்ல முதலில் தொடங்கிய போது கடந்த ஆண்டு சடதியாக அனைவரிடம் நிறைய நேரம் இருந்தது. பலரும் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஜூம் செய்தார்கள், வாட்ஸ்அப் செய்தோம், பல விடயங்கள் செய்தோம். இந்த கோவிட் என்பது இப்போது 20 மாதங்கள் வந்த பின்னர் பலரும் அதை சற்று விட்டுவிட்டார்கள். இப்படியாக மக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதாவது ஒரு சோர்வடைந்து இருக்கும் நிலை இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் இப்போது வானதி நீங்கள் குறிப்பிட்டது போல மீண்டும் இது ஒரு புத்துணர்ச்சியாக இப்போது வரும் நிலையை வைத்துக்கொண்டு மீண்டும் ஆரம்பியுங்கள். அதாவது இப்போ மிகவும் பயங்கரமான நிலைமை. நான் முன்பு கூறினதே தான் இப்பவும் கூறுகின்றேன். அந்த குழந்தைகள் இல்லையா வானதி, இப்போது குழந்தைகளுக்கு வருகிறது. எங்கட வீட்டுல எல்லாருமே வேக்சின் எடுத்துட்டோம் எக்ஸப்ட் மை கிராண்ட்சன். சோ எனக்கு ஒரே பயம், அந்த குழந்தைக்கு நாங்கள் இந்த இன்ஃபெக்ஷனை கொடுத்து விடுவோமா என்றால் அவர்களுக்கு வேக்சினும் கொடுக்க முடியாது. மெல்பர்னிலும் குயின்ஸ்லாண்டிலும் கூட அனைவரும் அங்கு 16-17 வயது 12 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வேக்சின் கொடுப்பதற்கு இன்னும் அனுமதி இல்லை.
12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ கொடுக்க தொடங்கி விட்டோம். அதாவது வருத்தம் உள்ளவர்கள், அதாவது கிரானிக் டிசீஸ் உள்ளவர்களோ ஹை ரிஸ்க் ஆனவர்களுக்கு. ஆனால் 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் வெளியிலே போய் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடும் இல்லையா வானதி? ஓமோ, அது முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆத்தரைஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர்கள் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் டே கேர் சென்டருக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அப்ப டே கேர் சென்டருக்கு செல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு அந்த COVID-19 தொற்று நோய் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் இந்த சிறு வயதில் இந்த தொற்று நோய் ஏற்பட்டால் பல விளைவுகள் ஏற்பட முடியும். அந்த பல விளைவுகள் சில நேரம் அது நாங்கள் அதை மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது ஒரு ஐ திங்க் ஒரு 4% குறைவாக தான் நடக்கின்றது பிள்ளைகளுக்கு. தொற்று நோய் வந்து 4% குறைவான பிள்ளைகள் தான் இந்த மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லி ஒரு நிலைமை வருகின்றது. அது ஒரு பாரதூரமான விளைவு. ஏனென்றால் அது ஒரு நெஞ்சை ஹார்ட் சம்பந்தமாக உங்களை பாதிக்கும், உங்கள் சுவாச பையெல்லாம் பாதிக்கும், உங்கள் பிரெயின் டெவலப் நரம்பு விருத்தியையும் பாதிக்கக்கூடும். ஆகவே இத்தகைய இதுகள் வருவது குறைவு. என்னென்றாலும் அது வராமல் இருப்பதற்கு நாங்கள் இயன்ற அளவு முடிவு செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் டே கேர் கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்புமுடன் நாங்கள் யோசிப்போம், யாராவது ஒரு ஆள் வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியும் இருந்தால் டே கேருக்கு சென்டருக்கு அனுப்புவதற்கு குறையுங்கள். அதோடு நாங்கள் டே கேர் சென்டருக்கு நாங்கள் ஆத்தரைஸ் ஒர்க்கராக இருந்தால் நாங்கள் மிக முக்கியமாக ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அறிகுறிகள் அல்லது எங்களை இருந்த உறவினர்கள் அல்லது நாங்கள் வெளியால சென்று விட்டால் உங்களுக்கு COVID-19 வருவதற்கு வாய்ப்புகள் பல அதிகம். அதனால் நாங்களால் ஒரு டே கேர் சென்டர் போய் பல பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருகின்றது. ஆகவே அதுக்காக நாங்கள் இப்போ ஆத்தரைஸ் ஒர்க்கர்ஸுக்கு நாங்கள் இந்த LGA இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுகின்றோம். ஒரு 3 times a week நாங்கள் டெஸ்ட் பண்ணுகின்றோம். இப்போது வருகின்ற பப்ளிக் ஆர்டரின் படி நீங்கள் LGA இருந்து வேலை செய்தால் அல்லது நாங்கள் வேற சபப்ல இருந்து LGAக்கு வேலை செய்ய போனாலும் நாங்கள் அந்த 3 times a week சர்வேலன்ஸ் ஸ்வாப் செய்ய வேண்டும். அது செய்யறது மிக மிக முக்கியம். ஏனென்றால் எங்களுக்கு அறியாமல் நாங்கள் மற்றவர்கள் கொடுப்பதை நாங்கள் இயன்ற அளவு குறைத்துக் கொள்ளலாம். அத்துடன் இந்த க்ளோஸ் கண்டக்ட் அல்லது கேஷுவல் கண்டக்ட் அல்லது அப்படின்னு நீங்கள் ஐசோலேட் பண்ணும் போதும் உங்களை குழந்தைகளை சைல்ட் கேருக்கு அனுப்பாதீர்கள். ஏனென்றால் அப்படி அனுப்புவதாலும் அந்த குழந்தைகள் உங்களிருந்து நோய் கொண்டு போய் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடும். குழந்தைகளுக்கு ஐசோலேஷன் விளங்காது. அவர்களை நாங்கள் தனிமைப்படுத்த முடியாது. அவர்களுக்கு நாங்கள் மாஸ்க் போட முடியாது. அவர்களுக்கு நாங்கள் வேக்சின் போட முடியாது. அப்ப அவர்களை காப்பாற்ற வேண்டியது அடல்ட்ஸ் எங்கள்ல தான் இருக்குது. நாங்கள் தான் எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இந்த நோய் வராமல் அவர்களை தாக்காமல் பாதுகாப்பது எங்கள் கடமை இல்லையா வானதி? நாங்கள் அந்த அல்பா ஸ்ட்ரெயின் நாங்கள் கடந்த வருஷம் குழந்தைகளை அவ்வளவு பாதிக்கவில்லை. ஆனால் அந்த டெல்டா ஸ்ட்ரெயின் குழந்தைகளையும் பாதிக்கின்றது. நான் பார்த்திருக்கேன், லிவர்பூல் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும் பொழுது 13 வயசு பிள்ளைகள் கூட 13 வார பிள்ளைகள் கூட COVID-19 வந்திருக்கு. குழந்தைக்கும் COVID-19 வருகின்றது. இதை நாங்கள் எப்படியாவது தடுக்க வேண்டும். இதை எப்படி தடுப்பது? நாங்கள் வெளியே போவதை குறைக்க வேண்டும். எங்கள் வீட்டில் வெளியே இருந்து வருவர்களை நாங்கள் குறைக்க வேண்டும். அப்படி குறைந்தால் அந்த பிள்ளைக்கு COVID-19 வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறை. மற்ற இந்த முக்கியமான விடயமாக இப்போது நாங்கள் பேசியது போல, இப்போது ஷோப்னா பேக் சொன்னது போல, அதாவது ஒரு வேக்சினேஷன் கூட, அதாவது முதலாவது ஷாட்டை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த தொற்றுவை எடுத்து செல்வதை நீங்கள் சாத்தியம் மிகவும் குறைகின்றது. ஆகவே அதனால் கூட இதுவரை வேக்சினேஷனை பற்றி அல்லது வேக்சினேஷன் இதைத்தான் எடுப்பேன் என்று பொறுத்து கொண்டு அல்லது அக்டோபரில் தான் நவம்பரில் தான் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்காமல் இன்னுமே என்னிடம் வந்து டாக்டர் எப்போ மடோனா வரும், எப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் வரும் கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் போது அதுக்கிடையிலே அவர்களுக்கு கோவிட் வந்துவிடும். அந்த ஒரு ஆன்சர் தான் நான் கூறுவது. அதாவது இருப்பதை விட்டது இல்லாத கலைகின்றீர்களே என்று. உண்மையாக ஆமாம். இந்த வேளையிலே இன்று நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருப்பவர் நிகழ்ச்சி இணைப்பாளர் டாக்டர் சித்ரா ஹரிநேசன் மற்றும் முக்கியமாக இன்று சிறப்பு
இணைப்பாளர் இணைந்திருப்பவர் வைத்திய கலாநிதி வானதி நாகேந்திரா, தொற்று நோய் வைத்திய நிபுணர் என்று நம்முடன் இணைந்திருக்கிறார். இதற்கு முன்னர் நியூ சவுத் வேல்ஸ் மேற்கு சிட்னியின் பணிப்பாளர் டாக்டர் ஷோப்னா பேக் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இந்த வேளையிலே ஒரு சில சுருக்கமான கேள்விகளை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 96883188. உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். ஏதாவது இந்த வைத்திய நிபுணர்கள், அதாவது இங்கு பேசிய விடயங்கள் அல்லது இன்று கொண்டு வரப்படும் இந்த புதிய சட்ட மூலங்கள் மூலம் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், பொதுவான கேள்விகள் உங்களுக்கு விளக்கம் இல்லை என்றால் அதை பற்றி ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 96883188. மெல்பர்ன் நேயர்களுக்கு இது அங்கும் சட்டம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் பொதுவான கேள்விகளாக இருந்தால் 03-901-8936 என்ற இலக்கத்தில் அழைத்து தொடர்புகளை மேற்கொள்ளலாம். 3 விடயம் தான் இல்லையா வானதி? வேக்சினே எடுங்கோ, மாஸ்க பாவிங்கோ, வெளியில போகாதேங்கோ. அது 3ஐயும் தானே நாங்க கேட்கின்றோம். அது 3ம் கஷ்டமான விடயங்கள் இல்லை. அதாவது வேக்சின் எடுப்பது வேக்சின் இப்ப இஸ் ஃப்ரீ. உங்களோட ஜிபிஸ் எல்லார்டையும் இருக்கு. உங்களோட ஏஜ் குரூப்புக்கு 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எவரும் AstraZeneca எடுக்கலாம். நீங்க கட்டாயம் பைசா தான் எடுக்க வேண்டும் என்றது இல்லை. AstraZenecaவில் வரும் பிளட் கிளாட்டை பற்றி 1-2 கேஸை வைத்துக்கொண்டு இவ்வளவோ நியூஸ் எத்தனையோ பேர் அதுக்கு பயந்து ஒதுங்கி நிற்கிறீர்கள். எத்தனையோ குழந்தை, அதாவது 18-19 வயசு பிள்ளைகள் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவர்களுக்கு வேலைக்கு போக வேண்டும். எடுத்தார்கள், தயக்கம் இல்லாமல் எடுத்தார்கள். ஒரு பிரச்சனையுமே வரவில்லை. எனவே வேக்சின் கிடைக்காது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். கிடைக்கின்ற வேக்சினை எடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள். ஏனென்றால் அடுத்த 3-4 வாரங்கள் தான் முக்கியமான நாட்கள். அதாவது இங்கு எமது மக்கள் இருக்கும், எமது மக்களிலே பலருக்கு வந்திருக்கின்றது. அதை நாங்கள் இங்கு சொல்ல வேண்டும். என்றால் நாங்கள் அதை எமக்கு வராது வராது என்று இல்லை, யாருக்கும் வரலாம். அதே வேளை வந்திருக்கின்றது. கோவிட் it doesn't race-ஓ ரிலிஜனோ ஒன்றும் பார்க்காது. யாருக்கும் ஒரே மாதிரித்தான் எல்லாரையும் தாக்குன்றது இல்லையா? ஆமாம். அதே வேளையிலே ஒரு இந்த வேக்சின் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை நாங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே பார்க்கலாம். இங்கிலாந்திலே பலர் 30-35 வீதமானத்துக்கு மேற்பட்ட மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 40 மில்லியன் மக்களிலே 15-20 மில்லியன் மக்கள் AstraZeneca தான் எடுத்தார்கள் முதல் கட்டத்திலேயே. அங்கு இப்போது முழுதாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரமாக சமூக இருக்கின்றது. அதே போன்று கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே. இதே வேளையிலே வானதி, அமெரிக்காவிலே ஒரு சில மாநிலங்களிலே இந்த வேக்சினை மிக குறைவாக எடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் இப்போது கட்டுரைகளிலே பார்க்கும்போது சொல்கிறார்கள், டெல்டா என்பது அட்டாக்கிங் த அன்வேக்சினேட்டட் ஓவர் த சில்ட்ரன் என்று. அதை பற்றி சரி சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து விட்டீங்க என்றால் அமெரிக்காவில் டெல்டா வேரியன்ட் கூடுதலாக பரவி கொண்டு வருகின்றது. அது எந்த மாநிலங்கள் பரவி கொண்டு வருகின்றன, அந்த வேக்சின் எடுக்க மருத்துவர்களிடம்தான் அது பரவி கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்காவிலிருந்து வந்த பல பரிசோதனை விளைவுகள் இந்த வேக்சின் உங்களை வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அந்த சான்சஸ் குறைக்கும், உங்கள் ஐசியூ அட்மிஷன்ஸை குறைக்கும். அது இஸ் கிவன். இதுவரைக்கும் நாங்கள் ஒருத்தரும் ஐசியூ போனது நாங்கள் ஆஸ்திரேலியா கண்டது இல்லை. வேக்சின் 2 வேக்சின் எடுத்தா, AstraZeneca வேக்சின் எடுத்தாலும் மேலே ஃபைசர் வேக்சின் எடுத்தாலுமே பரவாயில்ல, எந்த வேக்சினும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அவை மிக முக்கியம். இந்த வேக்சின் தான் வேணும், இந்த வேக்சின் வேண்டாம்னு நாங்கள் இடைப்படாமல் வருகின்ற வேக்சினை நாங்கள் எடுப்போம். இந்த வேக்சின் நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு பூஸ்டர் வேக்சின் எடுக்க வேண்டிய நிலைமை வருகின்றது. அந்த நேரம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஃபைசர் வேணும் அல்ல AstraZeneca வேணும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா இந்த குருதி நோய் வாருவதற்கு இந்த இன்சிடென்ட் சரியான குறைவு. ஒரு 100,000 பேர் என்றால் அதில் ஒரு 1/6 பேருக்கு மட்டும்தான் குருதி நோய் வருகின்றது. அதனால் நீங்க AstraZeneca எடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கட்டாயம் அதுவும் இப்போது நாங்கள் அந்த குருதி நோய் வரும் என்ற அவேர்னஸ் மெடிக்கல் கம்யூனிட்டியில இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா நீங்கள் உங்கள்கிட்ட வர வேணும், அதுக்கு நாங்கள் முதலே பிளட் டெஸ்ட் செய்யலாம், ஸ்கேன் செய்யலாம், கண்டுபிடிக்கலாம், ட்ரீட் பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் இது ட்ரீட் பண்ண இயலாத வருத்தம் இல்லை. அதாவது வருடத்துக்கு ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 38,000 பேருக்கு இந்த பிளட் கிளாட்டிங் வருகின்றது பொதுவாகவே. ஆகவே இதனால் AstraZeneca தான் அது வரும் என்ற அந்த இதை ஒரு மாயையை அது கொஞ்சம் அதிகமாக சொன்னதன் காரணமாக பலரும் அதை யோசிக்கின்றார்கள். ஆனால் அதிலும் பார்க்க
அதாவது இது சித்ரா நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பிளட் கிளாட் என்பது வந்தாலும் கூட அதை ட்ரீட் பண்றதுக்கு எங்களிடம் வசதிகள் உள்ளன. அந்த கொடுக்கும்போது நாங்கள் விளக்கமாக உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸை நீங்க பார்க்க வேணும், எப்போது நீங்கள் டாக்டரிடம் வர வேணும், நாங்கள் பிளட் ஏர்லியாக பிளட் டெஸ்ட் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணலாம், அட்மிட் பண்ணி கம்ப்ளீட்லி ட்ரீட் பண்ணலாம். எனவே அது அந்த உண்மையாக இறந்தவர்கள் கூட, அந்த பிளட் கிளாட்டால இறந்தவர்கள் கூட அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் தான், அல்லது ரெகக்னைஸ் பண்ணாமல் கடைசி நேரத்துல பிரசன்ட் பண்ணவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு கிளாட் வந்து சுகம் வந்திருக்கிறது. மற்ற முக்கிய விடயம் சித்ரா, அதாவது இன்று நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியை சொல்வது, இன்று வானிலையை கேட்டுக்கொண்டு கூட இந்த வேக்சினேஷன் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களது வைத்தியரை தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக அவர்களிடம் என்ன ஸ்டாக் இருக்கின்றது, அதாவது உங்களுக்கு கொடுக்கும் வசதியாக இருந்தால் நாளில் இப்ப உள்ள நிலைமையில் எந்த வைத்தியரிடம் எப்ப போனீங்கள் என்றாலும் இட்ஸ் லைக் a walk-in clinic. நீங்கள் போய் எங்களுக்கு AstraZeneca வேக்சின் வேணும்னா ஒருவராவது உங்களை திருப்பி அனுப்புவ நிலைமையில் இல்லை. ஆகவே நீங்கள் இன்று அதை டிசைட் பண்ணீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நீங்கள் முதலாவது டோஸ். அதோட இன்னொன்று கூட விரும்புகின்றேன், அதிகமாக இப்ப எல்லா ஹப்ஸ்லயும் ஃபைசா குடிக்கணும் என்று வெயிட் பண்ணுகிறீர்கள். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ ஃபைசா எலிஜிபிள் இல்லை. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், வேக்சின் எடுக்காமல் இருந்தால் உடனடியாக உங்கள் வைத்தியரை நாடி உங்களுடைய AstraZeneca வேக்சினை எடுத்து உங்களை காப்பாற்றுங்கள். மற்ற ஒரு பொது விடயத்தை சொல்லலாம் சித்ரா, வைத்தியர் என்று சொல்வதிலும் பார்க்க, ஒவ்வொரு நாளும் இந்த பத்திரிகை மாநாடு நடக்கின்றது. நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர், மூத்த மருத்துவ அதிகாரி இங்கு இறப்பவர்களை அவர்கள் சொல்லும்போது, ஒவ்வொருவரையும் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்வேக்சினேட்டட். அப்படி இறந்தவர் ஒருவர் இருவர் முதலாவது டோஸ் மட்டும் எடுத்தவர்கள், அவர்களுக்கு வேறு நீங்கள் குறிப்பிட்டது போல அண்டர்லைங் கண்டிஷன், அதாவது வேறு வருத்தங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே இந்த 3, 4, 5 என்று அந்த எண்ணிக்கையில் இறப்பவர்களை நாங்கள் பார்க்கும்போது பலரும் 70, 80, 90 வயதிலே இறக்கின்றார்கள். கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வேக்சினேஷன் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முதல்ல எடுத்திருக்கலாம், அல்லது நர்சிங் ஹோமில் இருந்தவர்களுக்கு அதற்கு முன்னரே கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அதை எடுக்கவில்லை. அது ஒரு கவலையான விடயம். அதாவது இது ஒரு தவிர்க்கக்கூடிய மரணம். அதே தான் நாங்களும் சொல்றோம். எங்கள் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இறந்தால்தான் நாங்கள் வேக்கப் பண்ண வேண்டுமா? அது நடக்க முன்னமே இப்போ எத்தனையோ பேர்களுக்கு எங்கள் கம்யூனிட்டியில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து விட்டது. எல்லாருக்கும் நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் ஒருவராவது இதுவரைக்கும் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டதோ ஐசியூவில் இருந்ததையோ நான் கேள்விப்படவில்லை. நான் ஒரு நாள் ஐசியூவில் இருந்திருக்கிறேன். ஐசியூ என்பது ஈஸி இல்லை. ஐசியூவில் இருக்கும்போது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா பக்கத்தாலையும் டியூப்பை போட்டு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது. ஐசியூ என்றது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. உங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் உங்களை கொண்டு போய் ஐசியூவில் போடுவார்கள். அப்படியான நிலைமையில் எங்கள் மக்களுக்கு ஒருத்தருக்கு வரக்கூடாது. அந்த எங்களுக்கு தெரிந்த எங்கள் மக்களோ எந்த பேஷண்டோ ஒருவராவது இந்த நிலைக்கு போகக்கூடாது என்ற நிலைமையில் தான் நான் இன்று இங்கு வந்திருந்து இதை கதைத்துக் கொண்டு. அதிலும் மற்ற முக்கிய விடயம் சித்ரா, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வென்டிலேட்டரிலே வைத்திருந்தார் பலர் நினைக்கக்கூடும், நீங்கள் குறிப்பிட்டது போல் ஐசியூஓ அல்லது வென்டிலேஷன்லையோ இன்டியூபேட் பண்ணியிருந்தால் வீட்டுக்கு வருவதென்று அதைத்தான் முதலிலே மற்ற வைத்தியரும் சொல்லியிருந்தார், ஷோப்னா சொல்லியிருந்தார். அதாவது அது நீங்கள் அந்த ஐசியூவிலிருந்து வெளியில் வந்த பின்னரும் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ஆஸ்பத்திரிகளே தொடர்ந்து பல வாரங்கள் இருக்க வேண்டியிருக்கும், அதன் பின்னர் ரீஹாபிலிட்டேஷனில் இருக்க வேண்டியிருக்கும். அதை விட உங்களுக்கு லாங் டேர்ம் கன்சிக்வன்சஸ், நிறைய லாங் டேர்ம், அதாவது கணக்க தாக்கங்கள் உங்களுக்கு உங்களோட நீங்க கோவிட் வந்து ரிகவர் பண்ணினாலுமே உங்கள் உடம்பில் லாங் டேர்ம்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் கேட்பது 3 விடயம். வேக்சினை எடுத்துக்கொள்ளுங்கோ, மாஸ்க போடுங்கோ, வீட்டிலே இருங்கோ. உங்களை பாதுகாப்பதற்குத்தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் திருப்பி, நான் போன வருஷம் February 5th இந்தியாவுக்கு போய் கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். நான் எப்ப நான் போவேன்னு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக எங்களோட வாழ்க்கை திரும்பி வருகிறதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு தான் நல்லது இல்லையா? ஆமாம், அதைத்தான் நாங்கள் பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று பிரதமர் சொன்னார், இந்த வாரத்திலிருந்து அதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது 70% வேக்சினேஷன் ஒரு 2வது டோஸும் எடுத்ததன் பின்னர்
பலவிதமான கட்டுப்பாடுகள் தவிர்க்கப்படும். அதே போன்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை பொறுத்தவரையிலே நாளை மறுதினம் 60% முதலாவது டோஸை எடுத்து விடுவார்கள். அதன் பின்னர் நான் நினைக்கிறேன் ஒரு சில தடைகள் சற்று தளர்த்தப்படுவதற்கான நாட்களை சொல்லக்கூடும். ஆகவே உலகத்தை பொறுத்தவரை நாங்கள் இலகுவாக அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளை பார்த்தால் அங்கு இந்த வேக்சினேஷன் மக்கள் எடுத்ததன் காரணத்தினால் தற்போது அங்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வளமை நிலைக்கு, அதாவது தொற்று நோய் இருக்கின்றது. அங்க ஒரு நாளைக்கு 10,000 20,000 கனடாவில் அவர்கள் சீரியஸாக வருத்தம் வரவில்லை. இல்லை, அதிகமாக எங்கள் மக்கள் எல்லாருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே வெளியிலே, அவர்கள் உள்ள நோய்கள் உள்ளவர்கள். அவர்கள் கொண்டு நடந்தால் என்னால் போக முடியாது. அப்படியான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் இல்லையா? ஒருத்தர் ஒரு வருத்தத்துக்கு போய் பார்க்க முடியாது, ஒரு சொந்தம் கொண்டாட போக முடியாது. இந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளியேறுவதென்றால் வேக்சினேஷன் ரேட்டை கூட்ட வேண்டும். வீட்டில் இருந்து இந்த நோயை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். வானதி, நீங்கள் கடைசியாக what is the take home message என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தமிழர்களுக்கு என்னென்றால், எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பது எங்கள் பொறுப்பு. நாங்கள் தான் எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், எங்கள் முதியோர்களையும் பாதுகாக்க வேண்டும், எங்கள் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் வெளியே போவதை தவிர்க்க வேண்டும். எங்கள் வீட்டுக்கு வருபவர்களையும் நாங்கள் வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் நாங்கள். அப்படின்னா தான் எங்கள் இந்த எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைஞ்சால், நாங்கள் வேக்சினேட் பண்ணி இருந்தால், உங்களுக்கு இந்த COVID-19 உங்கள் வருத்தம் வந்தால், உங்கள் ஐசியூ வந்தால் உங்களுக்கு ஐசியூ பெட் இருக்கு. இப்படி எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஐசியூக்கு வர முடியாமல் போகணும். உங்களுக்கு பெட் இல்லாத, அதுதான் இந்தியாவில் நாங்கள் பார்த்தோம். எத்தனையோ பேர்கள் மரணம் அடைந்துள்ளார்கள். நாங்கள் ஏன் மரணம் அடையாமல் இருக்கிறோம் என்றால், நாங்கள் ஒரு வகையான ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறோம். ரெண்டாவது எங்களுக்கு கவசம் என்னென்றால் இந்த வேக்சினேஷன். என்னன்னா, இந்த COVID-19 நாங்கள் முற்றுமுழுதாக அழிக்க முடியாது. அது ஃப்ளூ மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு நாங்கள் வேக்சினேட் பண்ணலாம். வேக்சினேட் பண்ணி உங்களுக்கு COVID-19 வந்தால் உங்கள் வைத்தியசாலைக்கு நாங்கள் பாதுகாக்க முடியும். உங்களுக்கு வைத்து நாங்கள் 30 நாட்கள் உங்களுக்கு ஐசியூ பெட் வேணும் என்றால் 30 நாட்கள் உங்களுக்கு ஐசியூ 30 days உங்களுக்கு ஐசியூ வைக்க முடியும். ஏன்னா அத்தனைக்கு எங்களுக்கு அவ்வளவு எண்ணிக்கை இல்லை. இப்போது எண்ணிக்கை கூடிக்கொண்டு போனால் உங்களுக்கு 30 நாட்கள் ஐசியூ பெட்டில் வைத்திருக்க கஷ்டமா இருக்கு. மற்றதான் இன்னொன்று முக்கியமான சொல்ல வேண்டும் என்றால், லாங் கோவிட் ஒன்று நான் கதைக்கவில்லை. லாங் கோவிட் நீங்கள் மைல்ட் சிம்டமான இருந்தார்களுக்கும் லாங் கோவிட் என்ற ஒரு சிண்ட்ரோம் ஏற்படும். இந்த லாங் கோவிட் வந்து என்னதென்றால், உங்களுக்கு மென்டல் கிளவுடினஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ அந்த சொல்வதற்கு இலகுவாக வராது. அதாவது மென்டல் கிளவுடினஸ் என்று சொல்வோம். கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும், டூ டயர்டா இருக்கும், உங்களுக்கு வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கும், இலகுவா நீங்கள் லோன் மூவிங் செய்ய முடியாமல் இருக்கும். உங்கள் உடம்பு நீங்கள் குறைக்கலாம், அந்த வெயிட் லாஸ் வரும், நைட் ஸ்வெட்ஸ் அப்படி என்று வரும். அத்தனை லாங் கோவிட் சிண்ட்ரோமும் ஏற்படும். அதோட நீங்கள் ஐசியூவுக்கு போறது ரிலேஷன் விஷயம் இல்லை. சித்ராக்கா சொன்ன மாதிரி ஐசியூ போனால் பல பிரச்சனைகள் வருகின்றது. உங்கள் சுவாசப்பை ஒரு ஃபைப்ரோசிஸ் மாதிரி இறுக்கமாக இருக்கிறது. அதாவது சுவாச பையின் அந்த கெப்பாசிட்டி குறைந்து கொண்டு வரப்போகுது. அதாவது மூச்செடுக்க கஷ்டப்பட போகிறோம் நிரந்தரமாக இல்லையா? நிரந்தரமாக கிரிட்டிக்கல் இல்னஸ் நியூரோபதி என்று சொல்லுகின்றோம். அதாவது கன நேரம் நாங்கள் படுத்திருந்தால் எங்கள் நரம்புகள் சோர்ந்து போகும். அதை இந்த மீடு வேணும், அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் வேணும். ஐசியூவில் உங்களுக்கு வேற தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன. ஆகவே ஐசியூக்கு போக நாங்கள் யோசிக்க கூடாது. ஐசியூக்கு நாங்கள் போகக்கூடாது. தமிழர்கள் நாங்கள் ஐசியூக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நாங்கள் வேக்சினேட் எடுத்தால் நாங்கள் ஐசியூ போக தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கு மூச்சு எடுக்க கஷ்டமா இருந்தால் கட்டாயம் வைத்தியசாலைக்கு போங்கோ, வீட்டில் இருக்க வேண்டாம். அது முக்கியமான விஷயம். பயப்படாமல் வைத்தியசாலை போங்க. அவர்கள் உங்களை பரிசோதனைத்து அட்மிட் பண்ண வேணுமா இல்லையா என்று அவர்கள் யோசிப்பார். ஆமா மாலதி, அதே முறைக்காக உங்களிடம் சொல்ல வேண்டும், அதை கேட்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் வைத்தியசாலை அல்லது எமர்ஜென்சியை ட்ரிப்ளோவை அழைக்க தயங்காதீர்கள். என்ன விடயமாக இருந்தாலும். ஏனென்றால் சித்ரா முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போல இங்கு பல இறப்புகள் வீட்டிலேயே நடைபெற்றது. ஏனென்றால் இந்த கோவிட் என்பது இதன் தாக்கம் மிக விரைவாக, அதாவது 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் கூட நீங்கள் ஓரளவுக்கு வளமை நிலையிலிருந்து மூச்சு திணறி சாகும் நிலை 1 மணித்தியாலத்தில் கூட ஏற்படுகின்றது. ஆகவே
உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக 000 அழையுங்கள். இன்னொருவரை அழைப்பதோ மற்றவர்களுக்காக வெயிட் பண்ணுவதை விடுத்து என்ன எமர்ஜென்சிக்கு அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். கோவிட் சம்பந்தப்பட்ட எந்த விதமான டெஸ்டிங்கோ ட்ரீட்மெண்ட்டோ ஆம்புலன்ஸோ எல்லாமே ஃப்ரீயாத்தான் இந்த நாட்டில் வழங்கப்படுகிறது. எனவே நாங்கள் வளமையா தேவையில்லாம ஆம்புலன்ஸை கூப்பிடாதீங்கன்னு சொல்றோம் நாங்கள். ஆனால் கோவிட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ட்ரிபிளோ கால் பண்ணுங்க, அல்லது பப்ளிக் ஹெல்த் யூனிட் உங்களுக்கு ஒரு நர்ஸ் கண்டெக்ட்ல இருப்பா, அந்த நர்ஸை கண்டெக்ட் பண்ண இல்லாட்டி உடனே ட்ரிபிளோ கூப்பிடுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கோவிட்னு சொன்ன எனக்கு அன்னைக்கு கோவிட்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி ட்ரீட்மெண்ட், அதாவது மற்ற இப்போ ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அவர்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் மிகவும் ஃபாஸ்ட்டாக தான் கொடுக்குறார்கள். என்றால் எங்களுக்கு உங்களை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கன நேரம் வச்சிருக்க விருப்பம் இல்லை, மற்றவர்களுக்கு தொத்திவிடும். எனவே உங்களுக்கு அவஸ்தை இல்லையா வானதி, தீவிரமாக சிகிச்சை வெளியே வெஸ்ட்மென் ஹாஸ்பிட்டல் இல்ல லிவர்பூல் ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்து உங்களை பரிசோதிப்பார்கள். அவர்கள் ரேபிட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த உங்களுக்கு அறிகுறிகள் தெரிந்திருந்தால் ரேபிட் டெஸ்டிங் மூலம் உங்களுக்கு COVID-19 இருக்கா இல்லையான்னு நாங்கள் வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு COVID-19 இருந்து உங்களுக்கு ஆக்சிமெட்ரிக் குறைவாக இருந்தால் நாங்கள் உள்ளே எடுத்து உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை வழங்குவோம். உங்களுக்கு ஆக்சிமெட்ரிக் ஓகேயா இருந்து நீங்கள் COVID-19 பாசிட்டிவா இருந்தீங்க என்றால் உங்களுக்கு நாங்கள் பப்ளிக் ஹெல்த் யூனிட் நம்பர் சொல்லுவோம். அவர்களுடன் கலந்து நீங்கள் உங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். நீங்கள் வீட்டில் போக முடியுமா, உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறார்கள், செயல்திறன் தொற்றுநோய் லைக் இம்யூனோசப்ரெஸ்ட் ஆனவர்கள் இருக்கிறார்கள் என்று கலந்துரையாடி உங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். வீட்டுக்கு உங்களால் அனுப்பி வைக்க முடியாவிட்டாலும் டிரான்ஸ்போர்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். ஆமாம், இன்னொரு அதுலேயும் ஒரு விடயம் வானதி, நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல மக்கள் பயப்படக்கூடாது. அதாவது நீங்கள் 000 அழைத்து நேரம் வைத்தியசாலைக்கு செல்லலாம். வைத்தியசாலைக்கு செல்லும் போதும் அங்கு 2-3 கட்டங்கள், அதாவது பொது வைத்தியசாலையிலே நார்மல் வார்டிலே உங்களை அனுமதிக்க வேண்டும் என்றால் அதில் அனுமதிப்பார்கள். அதில் இருந்துதான் பின்னர் அடுத்த கட்டமாக ஐசியூக்கு தேவை என்றால் எடுத்து செல்வார்கள் இல்லையா? ஏனென்றால் பலரும் அதையும் பயப்படக்கூடாது. ஆமாம், அந்த ஒரு விடயமும் நான் கூற வேண்டும் என்று யோசித்தேன். என்றால் கோவிட் 1 மாசம் 2 மாசம் இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணினோம். ஸ்கிரீன் செய்யவில்லை, மற்ற அவசரமான வருத்தங்களைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அப்போது 2 வருடமாக இந்த கோவிட் எங்களை தாக்கி கொண்டிருப்பதனால் எல்லா விதமான உங்களுக்கு பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்றால் செய்யுங்கள், உங்களுக்கு ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்றால் செய்யுங்கள், உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் உங்களோட வைத்தியரை நாடுங்கள், எதையும் இக்னோர் பண்ணாதீர்கள். என்றால் நான் அந்த ஒரு வருடம் பிந்தி ஒரு கேன்சரை டயக்னோஸ் பண்ணமெண்டா அதுக்கு பாரதூரமான ட்ரீட்மெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். அதே போல வைத்தியசாலைக்கு போவதை தயங்காதீர்கள். வைத்தியசாலையில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் வச்சுதான் ட்ரீட் பண்ணுவார்கள். அதாவது நெஞ்சு நோய் வந்தா அங்க போனா கோவிட் போட்ல விட்டுருவாங்கன்னு பயந்து போகாமல் இருக்காதீர்கள். ஸ்ட்ரோக் என்றால் வித்தின் 4 hours போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ல அவையலால ரிவர்ஸ் பண்ணிடலும். மற்றபடியால் இனி அதை வருத்தம் இருந்தாலும் கோவிட் என்று நினைத்து இக்னோர் பண்ண வேண்டாம். வைத்தியர்களிடம் போவதை குறைப்பதற்கு நான் சொன்னது காரணம், உங்களாலே எங்களுக்கு டெலிகன்சல்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் செய்ய முடியும். வானதி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரிஃபரல் எல்லாமே நீங்கள் நேர வராமலே செய்ய முடியும். ஆனால் உங்களை நேரே பார்க்க தேவை என்றால் நாங்கள் எத்தனையோ வைத்தியர்கள் கார்லேயே கூட போய் சோதிக்கிறார்கள். எத்தனையோ விதமாக வைத்தியர்கள் உங்களை உதவ காத்திருக்கின்றார்கள். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இக்னோர் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி செய்யுங்கள் இல்லையா வானதி? ஆமாம், இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமாக வளமையாக சித்ரா இணைப்பாளராக இருந்து இந்த விடயங்களை எடுத்து வருவது வழக்கம். மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர் ஒரு விடயத்தை சொன்னார் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே. நாங்கள் இந்த கோவிடை பற்றி பேசியவுடன் பலருக்கும் அதை பற்றி பேசாமலே விருப்பமில்லை. அதன் காரணமாக நாங்கள் இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், இலகுவாக இதை மாற்றலாம், அல்லது இலகுவாக உங்களுக்கு வருவதை தடை செய்யலாம் என்று அதை சுருக்கமாக மிகவும் அழகாக, நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பி பழைய வாழ்க்கைக்கு மாற வேண்டும். பழையபடி நாங்கள் பழைய மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸை நடத்த வேண்டும். பழையபடி நாங்கள் பேஷண்ட்ஸை நேர பார்த்து அவர்களுக்குள்ள ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் அவர்களுக்கு வருத்தங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய டயபெட்டிஸை சீரியஸாக போக விடாமல் பார்க்க வேண்டும். ஹார்ட் டிசீஸை கூடுதலாக போக விடாமல் பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இன்று இந்த
3 விஷயங்களை உங்களிடம் கேட்டுள்ளோம். வேக்சினேஷன் எடுங்கள், வீட்டுக்கு வெளியிலே போகாதீர்கள், போகும்போது மாஸ்கை போட மறந்து விடாதீர்கள். அதை சுருக்கமாக வடிவாக சொல்கிறீர்கள் சித்ரா. அதாவது இந்த 3 விடயங்களையும் செய்தால் இந்த பரவலின் வேகம் கட்டுப்படுத்தப்படும். மற்ற முக்கிய விடயமாக இந்த லாக்டவுனை கூட ஒவ்வொரு எல்ஜியாகத்தான் செய்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு இனி சற்று குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது ஒரு சில லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாவிலே குறைவாக இருந்தால் அதை கட்டுப்பாடுகளை அவர்கள் தளர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அதிகரித்து கொண்டே போக முடியாது. ஆகவே அதற்கு அனைவரது உதவியின் தேவை. முக்கியமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இன்று சித்ரா முக்கியமான அந்த இறுதியாக நீங்கள் அந்த கூறிய விடயம், அதாவது உங்களுக்கு வளமையாக செய்ய வேண்டிய மற்ற விடயங்கள், மருத்துவ தேவைகள், பிரஸ்ட் ஸ்கிரீனிங் போன்ற பலவிதமான விடயங்களை பிற்போட்டிருந்தீர்கள் என்றால் அதையும் தற்போது சிந்தியுங்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அனைத்து விடயங்களைப் போலவும் பொது வைத்தியர், உங்களது குடும்ப வைத்தியரை தொடர்பு கொள்ளுங்கள். அதன் மூலம் பலவிதமான விடயங்களை நீங்கள் நேரடியாக எங்களை சந்திக்க முடியாமல் விட்டாலும் டெலிபோன் மூலமாக உங்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் எல்லா வைத்தியர்களும் புரிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே உங்கள் வைத்தியர் எங்கட பேஷண்ட்ஸ் தே ட்ரஸ்ட் மோர் ஜிபிஸை தான் கூடுதலாக எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட் பண்ணுவார்கள். அவர்களை அதான் நான் அந்த வைத்தியிடம் கேட்டுள்ளது, எங்களை அந்த கோவிட் ட்ரீட்மெண்டோட எங்களையும் இணைத்தால் எங்கள் மக்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும். அதாவது அவர்கள் பப்ளிக் ஹெல்த் கண்டக்ட் பண்றதுக்கு பஞ்சிப்படுவார்கள். ஆனால் எங்களை கண்டக்ட் பண்ணுங்க, ஐயோ டாக்டர் மூச்செடுக்க கஷ்டமா இருக்குன்று இலகுவாக அவர்களையும் பாதுகாக்க முடியும், அவர்களுடைய ஆங்ஸைட்டியை குறைக்க முடியும் நாங்கள் கதைப்பதனால். ஆகவே இந்த வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை இணைந்து கொண்டதற்கு டாக்டர் வானதி நாகேந்திரா உங்களுக்கு நன்றிகளை ஏடிபிசி வானொலியும் நேர்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை இணைப்பாளர் டாக்டர் சித்ரா ஹரிநேசனுடன் இரவு வணக்கங்கள் கூற விடைபெற்றுக் கொள்வது சிவசம்பு பிரபாகரன். வணக்கம் நேர்களே. வணக்கம்.